சரி, ஓகே. இன்னைக்கு ஹோம்ஒர்க்லாம் போட்டாச்சா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது மெத்தட் 4ல ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவைட்ஸ் 62, 78, 109 லீவ்ஸ் ரிமைண்டர்ஸ் 2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லி. நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 62, 78, 109 வந்து ரிமைண்டர் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 2, 3, 4ங்கிற 3 நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் இந்த மீப்பெரு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன இருக்குன்னா HCF. இந்த நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா லார்ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து தமிழில் வந்து மீப்பெரு மட்டும்தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, இல்லைன்னா மிகப்பெரியங்கிற வேர்டை சேர்த்து அதை வச்சு கண்டுபிடிங்க. என்ன வேர்டு நல்லா சொல்லிட்டு கவனிச்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட்டு இல்லைன்னா லார்ஜஸ்ட் ஈவன். அதே மாதிரி தமிழில் வந்து மீப்பெரு இல்லைன்னா மிகப்பெரியன்னு கொடுத்துருப்போம். வேறு ஏதாவது வேர்டு இதை தாண்டி வேறு எதாவது கேட்க மாட்டேன். சரி, இந்த நம்பரை வந்து என்னது 2, 3, 4ஆல் டிவைட் அதாவது 2, 3ங்கிற 4ங்கிற ரிமைண்டர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ரிமைண்டர் கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோமா? 62, 78, 109 இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 3 நம்பருக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க. ரிமைண்டர்னா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்க. அப்போ அதுக்கு தான் என்னன்னா வருஷப்படி கொடுத்துருக்காங்க 2, 3, 4. இது இந்த நம்பரோட ரிமைண்டர், இது இந்த நம்பரோட ரிமைண்டர். இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் 60, 75, இது 105. இந்த மாதிரி 3 நம்பர் கிடச்சி இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்க சொல்லிடு. HCF கண்டுபிடிங்க. என்ன சார்? புரியுது. ப்ளஸ் 60, 75, 105. ஃபஸ்ட் எதில் எடுக்கணும்னா 5ஆல். எப்பவுமே எந்த நம்பர் வந்து 0, 5 முடிஞ்சாலே 5ஆல் எடுங்க. whenever 1, 12, இதுனா 15, 21. இந்த 3 நம்பர் எதில் போகும்? 3ல போகுமா? 4, 5, 7. இதுக்கு மேலே பண்ண முடியாது. இப்போ இதோட HCF என்னன்னா இதோட வேல்யூ எத்தனை? 15. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. ரிமைண்டர் கொடுத்தா ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்க? இந்த நம்பரோட லார்ஜஸ்ட் கேட்டதுனால என்ன பண்ணுறோம்? HCF எடுக்கணும். கொஷின் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை பார்க்குறீங்க, இதே மாதிரி வேறு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க, லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சணும். அப்படின்னா HCF எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்க. ரெண்டாவது நீங்கள் என்ன டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? 62, 78, 109 இந்த 3க்கும் என்ன ரிமைண்டர் கொடுத்துருக்கு? 2, 3, 4ங்கிற ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால் அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, வேகமாக அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சி. கொஸ்டின் செய்கிறதுக்கு 30 செகண்ட் தான் ஆகும். ஓகேவா? அதுக்கு மேலே எடுத்துக்க கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர். லீஸ்ட் நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும்? LC. இப்போ லீஸ்ட் கொடுப்பாங்க. இங்கே மிகச்சிறிய அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கும். தமிழில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? மிகச்சிறிய அப்படிங்கிறத கொடுத்து. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24, 32, 36 இந்த நம்பரை வந்து வகுக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா 19, 27, 31ங்கிற ரிமைண்டர் வந்து கிடைக்குதாம். ஓகேவா? அப்போ அந்த ரிமைண்டர் கொடுக்குற மிகச்சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எந்த நம்பராக டிவைட் பண்ணும்போது இப்போ இந்த 24க்கு ரிமைண்டர் என்னது? 19. 32க்கு ரிமைண்டர் என்னது? 27. 31க்கு ரிமைண்டர் என்னது? சரி 36. 36க்கு ரிமைண்டர் என்ன? 31. ரிமைண்டர் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோமா? எல்லாத்துலேயும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? போன சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க? நம்மளுக்கு எல்லாமே ரிமைண்டர் வேறு வந்துச்சு, அதை வச்சு சம் கண்டுபிடிச்சி போயிட்டோம். ஆனால் இங்கே என்னன்னா ரிமைண்டர் எல்லாமே சேமாக கொடுத்துட்டாங்க. இப்படி வந்து என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கவனிங்க. எப்பவுமே இந்த நம்பர் தான் நம்மளோட ஒரிஜினல் நம்பர். அதில் இருந்து தான் ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. அதை மைனஸ் பண்ணி எழுதும் போது
நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடச்சி அந்த நம்பர்லேருந்து தான் கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே எல்லாமே சேமாக வந்தனால என்ன பண்ணுறோன்னா இந்த நம்பர்லேருந்து தான் கண்டுபிடிக்கும். ரிமைண்டர்லேருந்து கண்டுபிடிக்க தேவையில்ல. இது எல்லாமே ரிமைண்டர்னாலே அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதை வச்சு செஞ்சிடக்கூடாது. அது கேர்ஃபுல். இப்போ இந்த நம்பரை வச்சு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கும். எல்சிஎம் கண்டுபிடிங்க. 24, 32, 36 எல்லாமே 4 எடுக்கலாமா? 4 எடுத்தா 6, 8, 9 அதுக்கப்புறம் 2 எடுத்தா 3, 4, 9 3 எடுத்தா 1, 4, 3 அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஓவர் டைம் தான் போடும். 8 into 3 24 24 into 4 ஒரு நிமிஷம். டூவா எடுக்கிறேன். 3 இது 4 9 அப்படியே தான் இருக்கும். அடுத்தது 3 எடுக்கும் போது இது 1 ஆயிரும். இது 4 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 into 3 24 24 into 4 16 1 96 into 3 18 1 288 இப்போ நம்மளுக்கு 288 கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்க 2 கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அதாவது என்னன்னா மீதி வந்து நிறைய கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து அப்படியே மைனஸ் பண்ணிட்டோம். இங்கே எல்லாத்துக்குமே ரிமைண்டர் மாதிரி என்ன வந்திருக்கு? 5ங்கிற ரிமைண்டர் வந்திருக்கு. இது வந்து மைனஸ் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் சொல்கிறேன். மைனஸ் பண்ணால் 280 இதுதான் கொஸ்டின் கேட்டதுதான் ஆன்சர். எதுக்கு சார் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து என்னன்னா 283ங்கிற நம்பர் வந்து கொடுக்கல. என்ன கொடுக்கல? 283ங்கிற நம்பரை வந்து கொடுக்கல. இந்த 283 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 24 32 36 டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா 283ங்கிற நம்பரை 24 32 36ங்கிற நம்பரை வச்சு டிவைட் பண்ண சொல்கிறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 5ங்கிற ரிமைண்டர் கிடைக்குது. ஓகேவா? அதாவது ரிவர்ஸ்லேருந்து செய்யும்போது அதாவது நம்மளுக்கு என்னன்னா இந்த 288 தான் நம்மளோட நம்பர். அதாவது எல்சிஎம் எடுத்த நம்பர் சொல்கிறேன். அதாவது இந்த 288 வந்து நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்ச வேல்யூ. ஏன் 5ஆல் மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 19 27 32ங்கிறது அதாவது இந்த ரிமைண்டர் கிடைக்கும். 19 27 31ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். வேணா டிவைட் பண்ணி காட்டுறது பாருங்க. 24 டிவைட் பண்ணோம்னா இந்த நம்பரை டிவைட் பண்ணோம்னா கரெக்டாகவே அடியே எக்ஸாம்பிள் பாருங்களேன். 1 எத்தனை 12 பேலன்ஸ் எத்தனை 48 எத்தனை 12 கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் 283 பண்ணி பாருங்க. 1 மிச்சம் எத்தனை இருக்குது 24னா சரி 1 மிச்சம் எத்தனை இருக்குது 4 43 வருது. அப்போ எத்தனை போ இருக்கும் 24ல் ஒரு டைம் இருக்கும். அதாவது 19 கிடைக்கும். அதாவது 43ல் 24 போச்சுன்னா எத்தனை வருதுன்னு பாருங்கள். 13 9 10 இந்த ரிமைண்டர் தர்றதுக்கு தான் நம்ம சம்மை செய்யணும். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்கணும்னா 283ங்கிற நம்பரை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? அதாவது 19ஆல் டிவைட் பண்ணுங்க. அதாவது 24ஆல் டிவைட் பண்ணுங்க. 32ஆல் டிவைட் பண்ணுங்க. 36ஆல் டிவைட் பண்ணுங்க. எனக்கு அப்போ என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னா 19 27 32ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 283ங்கிற நம்பரே கேட்கல. அவங்க ரிவர்ஸ்லேருந்து செய்ய சொல்லியிருக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்னன்னா நம்மளுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிற வேல்யூ தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 19ங்கிற ரிமைண்டர் கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த 5ஆல் மைனஸ் பண்ணும்போது தான் எனக்கு 19ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். 5ஆல் மைனஸ் பண்ணும்போது தான் எனக்கு 27ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். 5ஆல் மைனஸ் பண்ணும்போது தான் 31ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். அதனால தான் நான் 5ஆல் இங்கே மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். வேறு எதுக்காகவும் மைனஸ் பண்ண சொல்லு. இப்போ புரிஞ்சுங்களா? அதாவது 288லேருந்து
எதுக்காக 5 மைனஸ் பண்ண சொன்னேன்னா, அப்பதான் நம்மளுக்கு 19, 27, 31ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ஓகேங்களா? பாருங்க 24ஆல டிவைட் பண்ணும்போது 288 டிவைட் பண்ணா ஹோல் நம்பரா வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 19, 27, 31ங்கிற ரிமைண்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க. இங்க ரிமைண்டர் வருமா? வராது. அதனால என்ன பண்றேன்னா, இந்த 5ஆல மைனஸ் பண்றேன். அப்பதான் எனக்கு என்ன கிடைக்குது? ரிமைண்டர் கிடைக்குது. அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்துல இத மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். என்ன பண்ணோம்? ஆரம்பத்திலேயே மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஓகேங்க. ரிவர்ஸ்லருந்து கொஸ்டின் கேட்டிருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாவே கொஸ்டின் கேட்டா எல்லாருமே சால்வ் பண்ணிருவாங்கல்ல. இந்த நம்பர இதுலருந்து டிவைட் பண்ணுங்க. எனக்கு வந்து 19, 27, 31ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். எல்லாருமே போட்டு காட்டிருவோம். ஆனா, அவங்க அப்படி கேட்காம என்ன பண்ணியிருக்காங்க? ரிவர்ஸ்லருந்து கொஸ்டின் கேட்டிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரிமைண்டர் மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். சேம் நம்பரும் வந்துருச்சு. 1. அடுத்த கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க? லீஸ்ட்ன்னு கேட்டதுனால என்ன பண்றோம்? எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு அந்த நம்பர் என்னன்னு கிடைச்சிருச்சு. அதான் கரெக்டான நம்பர் 288. எல்லாரும் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கும்னா 288 தான் இருக்கும். அதுதான் டிக் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ரிமைண்டர் நம்ம என்ன பண்ணல? இந்த 5ங்கிற நம்பரை என்ன பண்ணல? மைனஸ் பண்ணல. ஓகேவா? மைனஸ் பண்ணிட்டு தான் எழுதணும். அதான் 4த் ஆப்ஷன்ல, 2nd ஆப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 288 தான் கண்டிப்பா குடுப்பாங்க. அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஈஸியான சம் தான். ஆனா என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, கேர்லெஸ் மிஸ்டேக். இத மட்டும் பண்ணிருவாங்க. ஓகே. நம்ம எல்லாமே ஒரே இதுதான் செய்யணும். அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, நேத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? டிவைட் பண்றோம். இல்லன்னா ரிமைண்டர் எடுப்போம். ஓகேவா? 2வது என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். இது அதாவது இல்லன்னா எல்சிஎம் எடுப்போம். இந்த 2 ப்ராசஸ் தான் எல்லாத்துலயுமே பண்ணிக்கிட்டு. அதுதான் எப்பயுமே எல்லா செம்முக்குமே பண்ணுவோம். ஓகேவா? இத தாண்டி வேற எதுவுமே ஸ்டெப் பண்ண மாட்டோம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த சம்மே தெரியல. கொஸ்டின் வாசிக்கும்போது இது என்ன கொஸ்டின்னே கண்டுபிடிக்க தெரியல. அப்பன்னா என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுக்கிற வேலைய தான் உங்களுக்கு கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. அதாவது மிகச்சிறிய, மிகப்பெரிய கண்டுபிடிக்க தெரியும். அத வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம்மா, ஹெச்சிஎஃப்பான்னு கண்டுபிடிச்சு, அத வச்சே சம் ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஓகேவா? அப்படியே செஞ்சு பார்க்கும்போதே, கீழ இருக்க ஆப்ஷன்ல ரிலேட் பண்ணி நீங்க போட ஆரம்பிச்சுருங்க. தெரியவே இல்ல, எனக்கு அந்த சம்மே புரியலனா கூட அப்படி செஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்க. அத நோட் பண்ணிட்டீங்கல்ல? வாட் இஸ் தி லீஸ்ட் நம்பர்? லீஸ்ட் நம்பர்னா என்ன அர்த்தம்ப்பா? எல்சிஎம். ஓகேவா? அது ஆனா இதுல மேக்ஸிமம் என்னன்னா, எல்சிஎம் எடுப்போம் ஃபர்ஸ்ட். அது ஃபர்ஸ்ட். சரி 2வது விச் இஸ் டிவிசிபிள் பை 5, 6, 7, 8. போன சம் மாரி தான். இங்கேயும் நம்பர் என்ன பண்ணல? குடுக்கல. ஓகேவா? அந்த என்ன சொல்லிட்டாங்க? டிவைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. எதால? 5, 6, 7, 8ஆல டிவைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. லீவ்ஸ் ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா, ரிமைண்டர் வந்து 3 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிவிசிபிள் பை 9. அதாவது 5, 6, 7, 8ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். மேம் ஒரே நிமிஷம் கொஸ்டின் மட்டும் சொல்லும்போது கவனிச்சாலே போதும். நம்ம சம் ரொம்ப ஈஸி. லீஸ்ட் நம்பர்னா என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்னா, எந்த நம்பர்ன்னு சொல்லல. அந்த நம்பர என்ன சொல்லியிருக்காங்க? 5, 6, 7, 8ஆல டிவைட் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே. அப்படி டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, 3ங்கிற ரிமைண்டர் கிடைக்குது. அதாவது மீதி வந்து என்ன கிடைக்குது? 3 கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன். அண்டு டிவிசிபிள் பை 9 அப்படின்னா என்னன்னா, 9ஆல டிவைட் பண்ண சொல்லியிருக்கு. 9ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? விச் லீவ்ஸ் நோ ரிமைண்டர். எனக்கு ரிமைண்டர் கிடைக்காதுன்னு சொல்லு. 5, 6, 7, 8ஆல டிவைட் பண்ணா எனக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? 3ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். 9ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அப்ப அந்த நம்பர கண்டுபிடிக்கணும் இத வச்சு. இத வச்சு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5, 6, 7, 8க்கு என்ன கண்டுபிடிங்க? எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஏன் சார் 9 விட்டுருக்கீங்க? 9 வந்து தனியா தான் குடுத்துருக்கு. அதனால அத எடுக்க வேண்டாம். 5, 6, 7, 8க்கு மட்டும் எல்சிஎம் எடு. நேத்து வரலையா சார்? ஆன்லைன்ல பாத்து. இதுக்கு மட்டும் எல்சிஎம் கண்டு. $840. எல்சிஎம் தானே வருது? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கு? இப்ப இது புரிஞ்சிச்சுல? மெதுவா தான் மேம் போறோம். நல்லா கவனிச்சு. இப்ப என்ன பண்றோம்னா, 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா இது கேன்சல் ஆயிரும். ஓகேவா?
6ஆல் டிவைட் பண்ணாலும் அதே மாதிரி கேன்சல் ஆகும். 7ஆல் டிவைட் பண்ணி, ஏன்னா எல்சிஎம்ங்கிறது என்னன்னா அதோட மல்டிப்ளை தான் எல்சிஎம். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இது என்ன ஆகும், டிவைட் ஆயிரும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 3 கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ ரிமைண்டர் 3 கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த நம்பரோட 3 ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், இந்த நம்பரோட 3 ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். எதுக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? கடைசியாக சொல்லும் போது டோட்டலாக புரியும். நம்ம எடுத்திருக்க நம்பர் இதுன்னு வச்சுக்குவோம். நம்ம வந்து எல்லாமே கற்பனை தான் பண்ணுறோம். இவங்க என்ன பண்ணுறோம்னா இந்த நம்பர்னு வச்சுக்கிறேன். இந்த நம்பரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு ரிமைண்டர் 3 வர மாதிரி வேணும். ஆனால் இங்கே என்ன நம்பர் ஆட் பண்ணுறேன்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா கேங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணி 3 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சொல்கிறேன், கவனிச்சு. கேங்கிறது என்னதுன்னா கேங்கிற வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? 1ன்னு எடுக்கும்போது எனக்கு இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? அது ஏன் அப்படின்னா 6 எல்சிஎம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு இந்த 6ங்கிற நம்பர் வந்து எல்சிஎம் வந்துருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து அதோட அடுத்த மல்டிப்ளை என்ன பாரு, இதுக்கு அடுத்த மல்டிப்ளை அது 6க்கு அடுத்த நம்பர் என்ன வரும், எல்சிஎம் எடுத்தா அடுத்த நம்பர் என்ன வரும், 12 வரும். அதாவது அதோட மல்டிப்ளை தானே வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் பண்ணுறேன். ஒன்றுமே பண்ணல. கேங்கிற வேல்யூ எதுக்கு எடுத்தேன்னா அதோட மல்டிப்ளை தானே இதோட எல்லாத்துக்குமே ஆன்சராக வரப்போகுது. அதனால தான் கே இன்ட்டு எடுத்துருக்கு. ஓகேவா? 1ன்னு வச்சு செஞ்சு பார்க்குறது. ஓகேவா? இப்போ கே ஈக்குவல் டு 1ன்னு வைக்கும்போது ஆன்சர் மாறுமானா மாறாதுங்க. 840 அப்படியே தான் வரும். +3 ஏன் +3 ஆட் பண்ணேன், அப்போ தான் எனக்கு 3 அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? இதுக்கும் காரணம் சொல்கிறேன் என்னென்னு. 843. சரி, 843 புரிஞ்சுல? 843 வந்துருச்சு. இப்போ 843 என்ன பண்ணுங்க, 843 5ஆல் டிவைட் பண்ணிப்பாங்க. டிவைட் பண்ணால் என்னப்பா கிடைக்கும், 5ங்கிற ரிமைண்டர் கிடைக்குமா வேணா செக் பண்ணி பாருங்க. 1. ஓகேவா? இதில் எத்தனை டைம் இருக்குது, 1 3 மிச்சம் இருக்குமா, அப்போ 34 எத்தனை 5 30 வந்துருச்சு. 4 43 அப்போ 8 டைம் போகும். மிச்சம் எத்தனை இருக்குது ரிமைண்டர் 3 வந்துருச்சா? அதனால தான் 3 ஆட் பண்ணேன். ஓகேவா? 3 ஆட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 6 7 8ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 3ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? அதனால ஆட் பண்ணேன். புரிஞ்சுங்களா? கே எதுக்கு எடுத்தேன்னு புரிஞ்சா, கே 1ன்னு வச்சுக்கிட்டா அதான் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த ஒவ்வொருவோட மல்டிப்ளைவும் எனக்கு கிடைக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு கே 1ன்னு வச்சுக்கிறேன். அதில் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஆன்சர் வரலைன்னா என்ன பண்ணிக்கிடுவேன், அதுக்கு அடுத்த நம்பர் எடுக்கும். அடுத்த நம்பர் எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது புரியுமா, புரியாது. எதுக்கு இப்படி செய்கிறாங்கன்னு யோசிப்பேன். அதனால தான் கேங்கிறத நான் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக எடுத்தேன். ஓகேவா? கான்ஸ்டன்ட்னா உங்களுக்கே தெரியுங்க, சும்மா அதாவது எக்ஸ் வேல்யூ மாதிரி. ஓகேவா? இதுக்கு பதிலாக எக்ஸுங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து நான் உருவாக்கிக்கிறேன். அப்போ தான் நான் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? நான் 6ங்கிற நம்பருக்கு அடுத்த நம்பர் வந்து 12ன்னு எடு, 18 எடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னன்னா புரியாது. ஓகேவா? இன்னைக்கு புரியும், அடுத்த நாள் கேட்டால் புரியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 5 6 7 8ஆல் நீங்கள் எந்த நம்பர் வச்சுட்டு வெயிட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் 3 கிடைச்சிடும். இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் 9ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், மீறி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதை செக் பண்ணி பார்க்கலாமா, அப்போ தானே இந்த ஆன்சர் ரைட்டு. இல்லை, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. மேலே நான் வந்து உங்களுக்கு இதுக்காக சொல்லுவேன். இது நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் சார். நம்மளுக்கு ரிமைண்டர் 3 வருதான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். அதாவது நம்மளுக்கு என்ன கொஷின்னா, இந்த 2 இதுவும் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். இந்த 2 கண்டிஷனும் அந்த நம்பரில் அப்ளை ஆகும். ஓகேங்களா? அந்த அப்ளை ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். அவ்வளோ 168 19. சரி, அடுத்தது 843 என்ன பண்ணுறேன், 9ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? 9ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 81 எத்தனை வரும், 9 டைம்ஸ் வரும். இப்போ எத்தனை 3 33. இப்போ எத்தனை வரும் 27. அப்போ எத்தனை ரிமைண்டர் கிடைக்குது, 6 கிடைக்கும். நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரும். இப்போ இந்த கண்டிஷன் இந்த நம்பர் கரெக்டாக டஃப். இப்போ அதுக்கடுத்த நம்பர் செக் பண்ணலாமா, இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், கே ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 840 தான் எடுத்துக்கணும். அது இன்ட்டு 2 + 3. இது மாற்றவே கூடாது, +3யை விட்டுறக்கூடாது.
அப்பதான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 3ங்கிறது கிடைக்கும். இதில உங்களுக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் சரி, அத மல்டிப்ளை பண்ணிட்டாலே இந்த நம்பர் வந்து 1680 வரும்னு வச்சுக்கோங்க. இது 3 1683. இந்த நம்பர் நீங்க செக் பண்ணாலும் சரி, செக் பண்ணலனாலும் சரி. 5678க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு +3 ஆட் பண்ணிட்டாலே அதுக்கு கண்டிப்பா 3 தான் ரிமைண்டர் வரும். கண்டிஷன் நீங்க கவலையே பட தேவையில்ல. நீங்க எந்த சம்மா இருந்தாலும் சரி, இந்த இத மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே, அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் நீங்க யூஸ் பண்ணவே தேவையில்ல. எதுக்கு? 5678. 9ஆல மட்டும் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சு பாருங்க. அதுல ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த சம் வரும். ஓகே. இப்ப இங்க பாருங்க 1683 9ஆல டிவைட் ஏன் 9ஆல மட்டும் டிவைட் பண்ணணும்னா 5678க்கு நீங்க செக் பண்ணி கூட பாருங்க. கண்டிப்பா உங்க ரிமைண்டர் 3 தான் வரும். ஓகேவா? அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால சொல்றேன். அப்ப இங்க பாருங்க 9ஆல டிவைட் பண்ணா 1 பேலன்ஸ் எத்தன? 7. அடுத்தது 8 இறக்குறேன். 72 இப்ப எத்தன? 63. இப்ப எத்தன டைம் வரும்? 7 டைம். இப்ப 63 0 வந்துருச்சா? அப்ப நம்மளுக்கு எந்த நம்பரு? இந்த 1683 தான் என்னது? 5678ஆல டிவைட் பண்ணும்போது 3ங்கிற ரிமைண்டர் தருது. இன்னொன்னு என்னது? 9ஆல டிவைட் பண்ணும்போது 0ங்கிற ரிமைண்டர் தருது. ஓகே. எல்லாமே ரிவர்ஸ் கொஸ்டின்ப்பா. கொஞ்சம் பொறுமையா செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. பெரிய கொஸ்டினே கிடையாது. நல்லா பாருங்க. நீங்க பெருசா யோசிக்கிற அளவுக்கு இதில நான் சொல்றது வந்து பெருசா சொல்றேன்னா, உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் பெருசா சொல்றேன். சம்மு செய்யும்போது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரியும் தானே? ஓகேவா? கேங்கிற வேல்யூ யூஸ் பண்ண போறேன். ரிமைண்டர் வந்து 3 வரணுங்கிறதுக்காக என்ன பண்றேன்? +3 ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வேற ஏதாவது பண்ணியிருக்கேனா? கேங்கிறது 1 செஞ்சு பார்க்குறேன் வரல. 2 வச்சு செஞ்சு பார்த்தேன் வந்துருச்சு. அவ்வளோதான். நீங்க என்னன்னா 5ஆல கூட நீங்க டிவைட் பண்ணியே பார்க்க தேவையில்ல. இந்த நம்பர் கண்டிப்பா 843ங்கிற நம்பர் வந்து என்னது? 3ங்கிற ரிமைண்டர் தரும். 5, 6, 7, 8 அந்த நம்பர் எந்த நம்பருமே செக் பண்ண வேணாம். இங்க இருக்கிற 9 மட்டும் செக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். நான் ஸ்டெப்பா குறைக்கிறேன். ஓகேவா? நீங்கலாம் 5ஆல செஞ்சு காட்டினேன். இது கூட நீங்க செய்யவே தேவையில்ல. இப்படி கூட நீங்க செய்ய தேவையில்ல. டைம் தான் வேஸ்ட். ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு ரிமைண்டர் வந்து 3 தான் வரப்போகுது. நான் தெளிவா சொல்றேன். ஓகேவா? அதனால அத கூட செஞ்சு பார்க்க தேவையில்ல. நீங்க எத செய்யுங்கன்னா 9ஆல மட்டும் டிவைட் பண்றத மட்டும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஆன்சர் வந்துரும். 2டே 2 ஸ்டெப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எல்லாருக்குமே கேம் விளையாடுறது பிடிக்கும். மொபைல்ல கேம் விளையாண்டுருக்கீங்க. அதுல எப்படிப்பா இருக்கும்? லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு தானே போகும். ஓகேவா? எல்லா லெவலுமே ஒரே மாரி இருக்கும். கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிஃபிகல்டி கண்டிப்பா இருக்கும் அதுக்குள்ள. அதுதான் நம்ம இங்கேயும் பண்றோம். ஒரு ஸ்டெப்ல நீங்க இப்படி போற மாரி இருக்கும். அப்பதான் நம்மளால இதுக்குள்ள போக முடியும். அடுத்த ஸ்டெப்ல இப்படி போற மாரி இருந்துச்சுன்னா, இப்படிதான் நீங்க போவீங்க. அதே மாரி தான் இது. சம்ம நீங்க வந்து ஸ்டெப்பா பாருங்க ரொம்ப ஈஸி. கேம் மாரி விளையாண்டீங்கன்னா, மேத்ஸ் எப்பவுமே கேம் மாரி நெனச்சுக்கணும். இந்த மாரி செஞ்சா தான் இது வரும் அப்படிங்கிறத ஸ்டெப்பும் கூட புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியா இருக்கும். மைண்டுக்கு ஏத்தவே கூடாது. ஓகேவா? கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணா அது செய்ய முடியும். கண்டிஷன் மட்டும் தான். இந்த 2 கண்டிஷனையும் அங்க அப்ளை பண்ண போறோம். இன்னொன்னு வந்து மேத்ஸ் இப்ப நீங்க பார்க்குறீங்கன்னு எக்ஸாம் வரைக்கும் இத நீங்க திருப்பி பார்க்காத அளவுக்கு படிச்சு ஓகேவா? நீங்க பார்க்குறீங்க. நான் ஒரு 2 நிமிஷம் டைம் குடுக்குறேங்க. நீங்க இப்பவே நல்லா ரீட் பண்ணி கொஸ்டின மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. உங்களுக்கு ஆன்சர்ல பிரச்சனையே கிடையாது. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க இதுல கேர்லெஸ் மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு தெளிவா சொல்றேன். 2டே 2 மிஸ்டேக். ஒண்ணு +3 கூட்ட மறந்துருவீங்க. இல்லன்னா கே கண்டிஷன மறந்துருவீங்க. இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எல்சிஎம்ல எந்த தப்புமே பண்ண மாட்டீங்க. நீங்க எல்லாருமே சொல்றேன். யாருமே எல்சிஎம்ல தப்பு பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நீங்க எல்லாருமே கரெக்ட்டா கண்டிப்பா போட்டுருவீங்க. ஓகேவா? ஏன்னா நம்பர்ல சின்ன நம்பர்லேருந்து செஞ்சு செஞ்சு சின்ன வயசுலேருந்து நம்ம போட்டது தான். ஏன்னா நீங்க என்ன டாபிக் எடுத்தாலும் கண்டிப்பா எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கண்டிப்பா வரும். எல்சிஎம் கண்டிப்பா வரும். அதனால மிஸ்டேக்கே வராது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல. என்ன மிஸ்டேக் வரும்னா, இந்த இத மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணா மட்டுமே. இன்னொன்னு நான் சொல்றேங்க. அதெல்லாம் சைட்ல நோட் பண்ணி வைங்க. அதாவது உங்களுக்கு புரியிற மாரி தமிழ்ல கூடயோ, இங்கிலீஷ்லயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஞாபகம் இருக்கும். நான் எதுக்கு வந்து கேங்கிறத யூஸ் பண்ணேன்.
எதுக்கு வந்து இதுக்காக நான் +3 பண்றேன் அப்படிங்கிறத கூட நோட் பண்ணி வச்சு சப்போஸ் மறந்துடுச்சுன்னா. சரி, அடுத்தது. இது வரைக்கும் நீங்க பார்க்காத மெத்தட் இது. ஓகேவா? அதாவது லாங் டிவிஷன் மாதிரி ஒரு டிவிஷன். ஓகேவா? டிவிஷன் பண்றது. அந்த மாதிரி தான் செய்யும். ஓகேவா? இது என்னன்னே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. வாட் இஸ் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் விச் ஆன் டிவைடிங் பை 1657 2037 லீவ்ஸ் ரிமைண்டர் 6, 5 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபர்ஸ்ட்டு ரிமைண்டர் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோமா? அது எப்பயும் போல ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்று என்ன சொல்லியிருப்பேங்க? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு என்னது? HCF. மிகப்பெரிய அப்படி வந்தாலும் என்னது மேம்? HCF. ஓகே தானே? இப்போ நம்மளுக்கு இது என்ன சம்மன் புரிஞ்சிருச்சு. ஓகேவா? HCF எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு ஒன்று. ரெண்டாவது என்னது? ரிமைண்டர் கொடுத்துருக்கு. அதை மைனஸ் பண்ணணும். ஏதாவது புதுசாக செய்கிறோமா? இல்லை அதே தான் செய்ய போகிறோம். இப்போ 6 இது 5 மைனஸ் பண்ண என்ன வரும்? 1651 2032. இது HCF எடுக்க முடியுமா? நீங்களே நம்பரை பாருங்க. நார்மலாக எடுத்தா கண்டிப்பாக உங்களால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன், ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கொஸ்டின் மட்டும். அவ்வளோ பெரிய நம்பர். ஓகேவா? நம்பரை வந்து நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்காக ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ நம்பரை ட்ரை பண்ணி பார்த்தா உங்களால் முடிக்க முடியுமானா கண்டிப்பாக முடிக்க முடியாது. அது இப்போலாம் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்த டிவிஷன் வேறு, இது வேறு டிவிஷன். ஓகேவா? இந்த டிவிஷன் வந்து கேம் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? கேம் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சின்ன வயசில் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த நம்பர் உள்ளே போகணும், எந்த நம்பர் வெளியே போகணும். நான் கேட்குறது எப்படின்னா, உள்ளே போடுறது எதுன்னு சொல்லி இன்னரில் எது போகணும். எனக்கு நம்பர் சொல்லுங்க. 1651 உள்ளே போடுவோமா? ஏன் சார்? இல்லை அது ஓகே தான். ஏன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் காரணம் சொல்லட்டுமா? இருப்பேன் அதுதான் சொன்னேன். அதாவது மேம், இது வந்து இதோட பெரிய வேல்யூ. ஓகேவா? நம்ம இதை வெளியே போட்டால் என்ன ஆகும்? அது ஒரு டைம் கூட போகாது. ஓகேவா? அதுதான் கேள்வி. எப்பயுமே வந்து ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேள்வி. இப்போ எதை உள்ளே போடணும்? 2032 தான் என்ன பண்ணணும்? உள்ளே போடணும். 1651 வெளியே. இப்போ கேள்வி அது புரிஞ்சிடுச்சா? ஏன் சார் இதை உள்ளே போடுறீங்க, ஏன் சார் வெளியே போடுறீங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஓகேவா? அந்த கேள்விக்கு தான் சொல்கிறேன். எப்பயுமே பெரிய நம்பர் எங்கே இருக்கும்? உள்ளே இருக்கும். சின்ன நம்பர் வெளியே இருக்கும். அதான் டிவைடே பண்ண முடியும். இல்லைனா பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். ஓகே தாங்க. சரிங்க. அடுத்தது பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக டிவிஷன் பண்ணுற மாதிரி தான். இது எத்தனை டைம் போகும்? 1 டைம் போகும். மேலே இருக்கிற நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னது? தேவையே கிடையாது. ஆல்ரெடி சொன்னது தான். மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ண மாட்டோம்? மேலே இருக்கிற நம்பரு இதில் எல்சிஎம் வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற நம்பர் பார்த்தே தேவையில்லை. நீங்கள் எந்த நம்பர் டிவைட் பண்ணுறீங்களே, அதில் நீங்கள் டிவைட் பண்ணுற அந்த ஆன்சர் வருங்க. அந்த நம்பர் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு ரிமைண்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சொன்ன 1651 மைனஸ் பண்ண என்ன வரும்? 1 13 எத்தனை? 8 10 சாரி 9 381. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மேக்ஸில் என்ன பண்ணியிருப்போம்னா 1651 என்ன பண்ணியிருப்போம்? இதில் போகுமாப்பா? போகாது. ஓகேவா? அதனால என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்பரை உள்ள தூக்கி போகிறோம். என்ன பண்ண போகிறேன்? இந்த நம்பரை உள்ள தூக்கி போகிறேன். உங்களுக்கு டவுட் வரும், ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க? இது ஒரு கேம் மாதிரி தான் ஆல்ரெடி சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் மாதிரி போகும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்படி எத்தனை தடவை போகணும்னா 4 இல்லைன்னா 5. அதுக்குள்ளே ஆன்சர் வரும்னா நம்ம செஞ்சது தப்புன்னு நடக்கும். ஓகேவா? நான் சொல்கிறது புரிஞ்சா? இப்படி எத்தனை தடவை வேணால் போடலாம். ஆனால் போட்டுட்டு போகிறது எத்தனை இதுக்குள்ளே ஆன்சர் வந்துடும்? கண்டிப்பாக 4 டைம். அதிகபட்சம் தான் 4 டைம். ஓகேவா? 5லாம் போகவே போகாது. அதை தாண்டிச்சுன்னா நீங்கள் செஞ்சது தப்பு. ஆல்ரெடி செக் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஓகே. சரி, ஓகே. 381 இது எத்தனை டைப்பா இருக்கும்? ஒரு 4 டைம் இருக்குமா? 381 இன்ட்டு 4 4 32 3 12 15 இப்போ 1524 இப்போ 11 7 4 2 127 இப்போ என்ன பண்ணணும்? ஆன்சர் 0 வந்துருச்சா? வரல. அப்போ இந்த நம்பர் தூக்கி உள்ள போடணும். இப்போ என்ன நம்பர் வருது? 380. எதெல்லாம் டிவைட் பண்ணுறோமோ அதுக்கு ஆன்சர் 0 வரலன்னா அதெல்லாம் உள்ள தூக்கி போடணும். ஓகேவா? நான் சொல்றது புரிஞ்சுச்சா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேம் மாதிரி விளாண்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் இருக்கும். 127 ஒரு 3 டைம் போடுறேன். 21 2 6 8 3 இப்போ 381 இப்போ 0. இது மேலே உள்ள நம்பர் தேவையே கிடையாது. எது தேவைன்னா இந்த 127. அப்போ 127 இதோட HCF பிளான் புரிஞ்சுங்களா? இது எது 2 3னா நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 127ங்கிற நம்பரை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து என்னது ஒரு பிரைம் நம்பர். ஓகேவா? ஏன்னா பாருங்க வேற எதுலையா போகுமா? இந்த மாதிரி நம்பரை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி டிவிஷன் யூஸ் பண்ணிட்டு. ஓகே. இன்னொன்று மேக்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறதே உங்களுக்கு புரியவே இல்லை. ஓகேவா? அட்லீஸ்ட் நோட் பண்ணியாங்க வச்சு. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் சொல்லி படிக்கலைன்னா கூட கடைசியில் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட டவுட் இருந்தால் கேளுங்க. கடைசி கூட சொல்லி ஓகே. தயவுசெய்து நோட் பண்ணாமல் விட்டுறாருங்க. எனக்கு சம் புரியல. ஓகேவா? நான் கேட்கவும் கூச்சப்பட்டு கேட்கலன்னு. ஓகேவா? அப்படி இருந்தால் கூட அட்லீஸ்ட் நோட் பண்ணியாவது வைங்க. கடைசி கூட சொல்லுங்க. பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். மேக்ஸை பார்த்து தயவு செய்து பயப்படாதீங்க. கேம் விளாடுற மாதிரி நினச்சிங்கன்னா ரொம்ப மேக்ஸ் ஈஸி. அதே கொஷின் அப்படியே வரும்ப்பா. நான் இன்னொன்று சொல்கிறேன். பேராகிராஃப் கொஷின் அப்படியே வரும். இதே கொஷினை அப்படியே தான் கேட்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ட்விஸ்ட் பண்ணியோ இல்லை நம்பர் மாற்றியோ மேக்ஸிமம் வராது. அதே கொஷின் அப்படியே வரும்போது நீங்கள் எதுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணணும்? ஈஸியாக எடுக்கிற மாதிரி அதை நீங்கள் வந்து விடுறீங்கன்னு இருக்கும். நீங்கள் மற்ற டாபிக்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் படித்தது மறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸ் அப்படி கிடையாது. புரிஞ்சிச்சுலே கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நீங்களா செய்ய ஆரம்பிச்சு. சரி, அடுத்த போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு many numbers are possible between 200 to 300 if they are divisible by 689? இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா 200லேருந்து 300க்குள்ள நம்பர் இருக்காங்க. ஓகேவா? அந்த நம்பரில் 6 8 9ஆல் டிவைட் ஆகுது. அதாவது டிவைட் ஆகிற நம்பர் எத்தனை நம்பர்னு ஓகேவா? 6 8 9ங்கிற 3 நம்பர் இருக்காமா. அந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணுறோம். இங்கே ஏதோ ஒரு நம்பர் இப்போ 200 டிவைட் பண்ணால் 6ஆல் போகும், 8ஆல் கூட போகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் 9ஆல் போகுமானா போகாது. இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி 6 8 9 3 நம்பரும் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஓகேங்களா? இந்த டிவைட் ஆகிற நம்பர் வந்து 200 to 300க்குள்ளே எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. இது எப்படிப்பா கண்டுபிடி? இவ்வளோ தடவை நான் சொல்லி கொடுத்தது தான் இதுலேயே வரும். நீங்கள் வந்து ஐடியா மட்டும் யூஸ் கேட்பாரு. அவ்வளோதான். கேள்வி உங்ககிட்டயே இருக்கும், பதிலும் உங்ககிட்டயே இருக்கு. சீரியஸாகவே அதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? நம்ம நார்மலாக செய்கிறதப்பா என்னன்னா 689ங்கிற நம்பரை வந்து என்னன்னா ஒரு நம்பராக மாற்றணும். அப்போ தானே செய்ய முடியும். நான் ஆல்ரெடி அன்னைக்கே சொல்லி கொடுத்தேன். இந்த 72 108 சம்முக்கு என்ன சொன்னேன்? 2 நம்பராக இருந்தால் டிவைட் பண்ணுறது என்ன ஆகும்? கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் செய்யற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுறேன்? ஒரு நம்பராக மாற்றுங்கன்னு சொன்னேன். ஒரு நம்பராக மாற்றினா என்ன ஆகும்? ஈஸியாக டிவைட் பண்ண முடியுங்களா? அதுதான் இங்கே முக்கியமா. அப்போ 689க்கு என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடு. டக்குன்னு எடுங்க பார்க்கலாம்.
இன்னொன்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன்னா, உங்களுக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில மட்டும் தான் கேட்பேன். இல்லடா உங்கள ஆன்சர் தெரியாது. இத நான் வந்து சொல்லிருவேன் அப்படிங்கிறதுக்காக கேட்க மாட்டேன். ஓகேவா? 70 ஓ ஓ நம்பர் கண்டுபிடிங்க. சரி. சார். அது ஹவ் மெனி நம்பர்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால எத்தனை நம்பர்ன்னு சொன்னீங்கன்னா 4 நம்பர்ஸ் அவ்வளவு. ஆப்ஷன்லேயே 2 மட்டும் தான் இருக்கும். நான் சொல்லட்டுமா? அதாவது என்னன்னா, இப்போ 72ங்கிற நம்பர் கிடைச்சிருச்சு. ஓகேங்க. இது 200க்குள்ள இருக்கா? இல்லையா? அப்ப அடுத்த நம்பர் கண்டுபிடிக்குமா? அது என்ன பண்ணலாம்? ஒண்ணு 72வால ஆட் பண்ணலாம். இல்லையா கூட்டலாம். இல்லைன்னா என்ன பண்ணீங்களா? 2வால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 72ஓட மடங்கு தான் வரும். ஓகே. இப்போ இங்க என்ன வரும்? 144 216 288 அதுக்கு மேல 300 தாண்டி. இப்போ எத்தனை நம்பர் இப்போ வருது? 2 நம்பர் வரும். 72ஓட வாய்ப்பாடு தான் போட்டிருக்கு. அவ்வளோதான். இது 1ஆல, இது 1ஆல, இது 2ஆல, இது 3ஆல, இது 4ஆல. டக்குனு மல்டிப்ளை பண்ணி எழுதி ஆன்சர் என்னதுன்னா 2 நம்பர்ஸ். தமிழ்ல கொஸ்டின் சொல்லலாம். புரியலன்னா சொல்றேன். கவனிச்சு 200 மற்றும் 300க்கு இடையேயான 6, 8, 9ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டு. மேல உள்ள நம்பருக்கு ரிமைண்டர் கொடுத்துட்டு தான் அது சம்திங் அப்படி கேட்குறீங்களா? ரிமைண்டர் கொடுக்காம செஞ்சா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எடுத்து செஞ்சிருப்போம். அவ்வளோதான். அதுல எது பெரிய நம்பரோ அந்த நம்பரை உள்ள போட்டுட்டு அதே மாதிரி அதே மெத்தடு உங்களுக்கு சம் தரட்டுமா? முடியல என்ன வரமா செய்யுங்க பார்க்கலாம். என்னடா அவனுக்கு ஈஸியான சம் எடுத்துட்டு உங்களுக்கு கஷ்டமான சம் கொடுக்குறானு நினைக்காதீங்க. கேம் புரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்பர் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். பெரிய நம்பரா இருக்கு கண்டிப்பா நார்மலா எடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும்? அந்த டிவிஷன் யூஸ் பண்ணி தான் எடுக்குது போல. தெரியலனா மட்டும் போட போங்க. இல்லைன்னா நீங்களா ட்ரை பண்ணுங்க. நீங்களா ட்ரை பண்ணாதான் ஆன்சர் வரும். எக்ஸாம்ல தப்பு இல்லாம செய்யுங்க.
என்னன்னா இல்லைங்க அது அடுத்த 20202 அடுத்தது இந்த நம்பர் உள்ள தூக்கி போடுவோமா 3030 இல்லை இந்த பக்கம் இருந்தா இடம் பத்தாதுன்னு வச்சுட்டு 20202 அதனால 20202 1010 அதுக்கப்புறம் இதை எடுத்து இங்கே போகும் 2020 ஆன்சர் என்னது 10101. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதுன்னா உங்களுக்கு கேட்க வாய்ப்பு கிளியர், அதனால எடுத்துக்கிடுச்சு. இந்த 1657 அந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது வந்து புக்கில் இருக்கிற கொஷின். ஃபியூச்சரில் கேட்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வச்சு. ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் வரும் அதுக்கு 10. இதே அவசரப்பட்டு டிக் பண்ணிடுறவங்க பார்த்துட்டு பொறுமையாக டிக் பண்ணுங்க. ஓகேவா? நம்பர் எல்லாமே ஒன்றில் தான் இருக்கும், அவசரப்படாது. எழுதிட்டீங்க. இங்கே பாருங்க, பொறுமையாக ஒவ்வொரு நம்பராக கேம் மாதிரி நினச்சி விளாடுங்க. பொறுமையாக விளாடுங்க, ஒன்றும் அவசரம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு வந்து கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சா மட்டும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. ஓகேவா? இது எப்படின்னாலும் செய்யறதுக்கு யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 3 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் ஆயிடும். ஓகேங்க. இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா மற்ற சம் கொஞ்சம் ஈஸியாக வரும். இதில் 2 சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடுத்த சம் வேணால் இது கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்போயுமே வந்து கஷ்டமாலாம் வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 15 சம் ஈஸியாக தான்ப்பா வரும். நீங்கள் பார்த்த நேர்த்தி பார்த்த மெத்தட் மட்டும்தான் வரும். ஓகேவா? இன்னொன்று மிச்சம் 5 மார்க் எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க, ஹோம்ஒர்க் செஞ்சு பார்க்குறீங்க. நீங்கள் அதிகமாக டெஸ்ட் எழுதி பார்க்கும் போதே நம்மளுக்கு என்ன எடுத்துடலாம், 20 மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகேவா? டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது மிச்சம் இருக்கிற 5 மார்க் வந்து நீங்கள் அங்கே போய் கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்தால், நீங்கள் உங்கள் சைடில் எந்த தப்பும் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த 5 மார்க் உங்களுக்கு தெரியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் தப்பு பண்ணுன்னா உங்களுக்கு அந்த மார்க் கிடைக்கும். ஓகேவா? மாடலில் அதே மேக்ஸிமம் அதே கொஸ்டின் தான் வரும். இவனை இத்தனை வருஷமாக என்னென்னா எத்தனையோ டெஸ்ட் எழுதிட்டேன். ஓகேவா? அதில் எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? நான் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, அதனால் மேக்ஸில் எந்த பிரச்சனையும் மேக்ஸிமம் இருக்காது. ஓகேவா? இதே சம் தான் மேக்ஸிமம் வரும். மாடல் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சம்மை நம்ம எப்படி செய்கிறோம், எப்படி அப்ரோச் பண்ணுறோம் மட்டும்தான் நிற்கும். அதிகமாக செஞ்சு பார்த்தா தான் என்னென்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், அதை நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. சரி, ஓகே. அடுத்தது இது எழுதிக்கோங்க. பின்னாடி நம்பரை நடத்துவேன். அங்கேருந்து இவ்வளோ தூரம் பின்னாடி போகிறதுக்கு இந்த சமயம் நடக்கும். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து ஒரு செகண்ட்லேயே சொல்லி உங்களுக்கு யாருக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் தெரியுதுன்னு சொல்லி இது அன்டிஃபைன். எதுக்கு அன்டிஃபைன்? 0வால் அதனால ஏன் டிவைட் பண்ண முடியாது? இல்லை சொல்கிறது, ஏன் 0வால் டிவைட் பண்ண முடியுமே. நான் வேணா டிவைட் பண்ணி கட்டுறதா? ஒரு ஸ்டெப் செஞ்சு கட்டிடு.
0 6 இவன் ஒரு 0 போட்டிங்கன்னா இதனால் ஒரு தடவை கூட போகாது. இதனால 0 0 தான் இருக்கு. சரி, அப்போ எனக்கு டிவைட் பண்ணி காட்டிட்டு 0 வருது. அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 0வை இதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னா இந்த நம்பரை, அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 0 அப்படி போய்கிட்டே இருக்கு. 0வை தான் உள்ளே போடுங்க. இதால் இதை டிவைட் பண்ண முடியாது. ஓ 6/0 அதோட வேல்யூ என்னதுன்னா அன்டிவைட். அதனால அன்டிவைட். இங்கே பாருங்க, 0 வச்சு 6ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? 6 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால அன்டிவைட். இதுக்கு மேலே பண்ண முடியாது. அதனால அன்டிவைன் போடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்டெப்பே கிடையாது, சம்மே செய்யலை நான். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு என்ன கேட்க போகிறாங்க, இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா யாருக்கும் தெரியாது என்ன மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ணாங்க. ஒன்று 0 யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அன்டிவைன் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பாதி பேர் அவுட் ஆவாங்க, பாதி பேர் மாட்டிக்குவாங்க. ஓகேவா? அப்போ பாதி பேர் 0 போகிறவங்க மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி இதை யார் கரெக்டாக புரிஞ்சுட்டாங்க கேட்டா திரும்பி பார்க்க கூடாது, என்னைய பார்த்து மட்டும்தான் பேசு. நீங்க ரீட் பண்ணு, பொறுமையா ரீட். சரி, நான் கூட சொல்லுவேன். என் புக்ஸ் செலர் 220 புக்ஸ் மேக்ஸ் புக்கு, 350 தமிழ் புக்கு, 420 இங்கிலீஷ் புக் வச்சிருக்காரு. ஓகேவா? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு பெட்டியிலிருந்தும் பாட வரிசையாக கொடுக்குறாரு. அதை எப்படி கொடுக்குறாருன்னா, சம எண்ணிக்கையில் 3 பாடங்களையும் வைத்து வைக்கிறாராம். அதை எப்படின்னா, இதில் ஒன்று வைக்கிறாருன்னா அடுத்த பெட்டியிலையும் ஒன்று வைப்பார், அந்த பெட்டிலையும் ஒன்று வைப்பார். எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக தான் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அதிகபட்சமாக எனக்கு எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எதுவுமே இங்கே ஒரு பொருள் இல்லையே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோழி இருக்குன்னு, இந்த சிக்கன் கோழி அது அந்த காமெடி நான் இருக்குங்க. இந்த கோழிக்குள்ளே 20 கோழி இருக்கு, இந்த கோழிக்குள்ளே 25 கோழி இருக்கு. அந்த மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்கு சம எண்ணிக்கையில் வைக்கும் போது 20 கோழி மொதல் இருக்கு. அப்போ அந்த இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்போ அந்த அந்த அளவுக்கு வைக்கும் போதே அதுலேயே க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி என்னன்னா, இப்போ உங்களுக்கு புரியுமானா HCF எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன ஆகும், எல்லாமே ஈக்குவலாக பொதுவாக இருக்கிற வேல்யூ வரும். தெரியுமா? ஆனால் LCM எடுத்தால் என்ன ஆகும், எல்லாமே வந்துடும். அதுதான் வித்தியாசம். இதுதான் கொஸ்டினை கேட்டிருக்கு. இதை பார்த்தா நம்மளுக்கு என்னன்னா, இந்த டாப்பிக்கில் எடுத்து வச்சனால நீங்கள் என்னவா யோசிச்சிங்கன்னா HCF LCM யோசிச்சிங்க. இந்த டாப்பிக்கில் யோசிக்காமல் நான் வேறு இதுலேயே எடுத்து வச்சுருந்தேன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது இதை இப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இப்படி அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரீசனிங் கொஸ்டினாக தான் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த அதிகபட்சங்கிற வேடை எப்போ பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த டைமில் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஓகேவா? அடுத்து 2வது என்னன்னா, இந்த கிரேட்டஸ்ட்டுங்கிற வேல்யூவை இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேவா? நம்ம என்ன யோசிச்சிருக்கோம், என்னடா ஈக்குவலாக வைக்கிறாங்க, அப்போ எப்படிடா வைப்பாங்க, அப்போ ஒவ்வொரு பெட்டிலையும் எப்படி வைப்பாங்க, இப்படி தான் யோசிப்போமே தவிர என்ன யோசிச்சிருக்க மாட்டோம், இந்த கிரேட்டஸ்ட்டோ அதிகபட்சமுங்கிற வேடை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா மொத்தமாக பார்க்க மாட்டோம். ஓகேவா? அந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அதை தான் சொல்ல வரும். ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணேன்னு சேர்த்து தான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கிறதையும் யோசிச்சு தான் வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்கு தான் ஒவ்வொன்றையும் யோசிச்சு வைக்கிறது தான். என்னென்ன மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் தெரியும். ஏன்னா நானும் தப்பு பண்ணியிருப்பேன்ல. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி பார்த்தோனையும் எனக்கு முதல் இடத்தடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, சத்தியமாக ஆன்சரே தெரியல. என்ன ஆன்சர் தெரியலன்னா, எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறதே சுத்தமாக புரியல. இந்த கிரேட்டஸ்ட்ன்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கா இந்த இதில் வைக்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ஆனால் டோட்டலாக வைக்கும்போது மற்றவங்களால செய்ய முடியாது. ஓகேவா? என்ன யோசிக்கணும்னா, ஒரு கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. அதான் சொல்லிகிட்டே இருக்கு. கொஸ்டினில் தான் இப்போ ஆன்சர் இருக்கு. நீ சம் செய்யணுங்கிறது ஈஸியாக செஞ்சுருவீங்க, மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இப்போவே சொல்கிறேன், கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவீங்க. கொஸ்டினை வாசிக்கும் போது உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் பின்னாடி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவீங்க, இது நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு. இப்போ என்ன கிரேட்டஸ்ட்டு வந்துச்சுன்னா HCF இருக்கு. நீங்கள் அதை தான் மாற்றி சொல்லுங்கள், வேற ஒன்றுங்க. டக்குன்னு எடுத்து சொல்லுங்க போங்க. இப்போ என்னன்னு சொல்லுங்க.
நான் சொல்லட்டுமா? இதுக்கு ஆன்சர் எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க சொன்னா தான் நான் செஞ்சு பார்த்துட்டு வரேன். 220, 380, இன்னொரு நம்பர் என்னது? 420. எதால எடுக்கலாம்? 20ஆல எடுக்கலாமா? இல்ல சரி 5ஆலே எடுக்கலாம். 0 முடியுதுனால 10ஆல எடுக்கலாம். இப்போ எத்தனை? 22 எடுக்கலாம். அது நான் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் என்னன்னா 0ல முடிஞ்சாலும் என்ன எடுத்துக்கோங்க? 10ஆல எடுத்துக்கலாம். இப்போ 38, 40, அதுக்கப்புறம் எதால எடுக்கலாம்? 2ஆல எடுக்கலாம். இப்போ 11, 90, 12. இதுக்கு மேலே எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால இதோட ஆன்சர் எத்தனை? 20. எவ்வளோ ஈஸியான கொஷின். ஆனால் பேராகிராஃபாக பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக தெரியுது. அதான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். கொஷின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பேராகிராஃபாக கொடுக்கும்போது நம்ம தான் அதை யோசிச்சு என்னடா பெருசாக இருக்கே அப்படின்னு யோசிக்கும். எழுதிட்டீங்களா கொஷின் இதுலையும்? ஒரே ஒரு டைப்புக்கு மட்டும் எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். லீஸ்டா கிரேட்டஸ்டாங்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது எந்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன்? நான் ஒரு கொஸ்டினுக்கு லீஸ்டா கிரேட்டஸ்டான்னு ஒரு டைப்புக்கு மட்டும் பார்க்காதீங்கன்னு சொன்னேன். எதுக்குன்னா இந்த 72, 108ங்கிற வச்சு நம்பர் வச்சு செய்கிறோம்ல, ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லீஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி அதை 5 டிஜிட்டில் லீஸ்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் லீஸ்ட் நம்பர்னா HCF இது எல்சிஎம் தான் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருவீங்க. எல்லாத்துலேயும் அதில் எல்சிஎம் தான் எடுக்கும். இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர்னு கூட கொடுப்பாங்க, ஓகேவா? அதாவது கிரேட்டஸ்ட், அதை 5 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பர் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம். அந்த சம்பளம் வந்து நான் சொன்னனால நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க? எல்சிஎம் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்லலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக HCF தான் எடுத்திருப்பீங்க. நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன். அதாவது எதுக்கு அந்த ஒரு டைப்புக்கு மட்டும் கிரேட்டஸ்ட்டு லீஸ்ட்டுங்கிறத பார்க்காதீங்க, ஓகேவா? அதில் எப்படி இல்லைன்னா கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட், அதாவது லீஸ்ட்டு 5 டிஜிட் அப்படின்னு கொடுக்கறது வேறு, ஓகேவா? அது வேறு டைப். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அது எப்படி கேட்டாலும் என்ன எடுக்கணும்? எல்சிஎம் தான் எடுக்கணும். அங்கே கிரேட்டஸ்ட் சார் கொடுத்துருக்கு. நீங்கள் என்னன்னா HCF எடுக்காமல் என்ன எடுக்கிறீங்கன்னு எனக்கு சண்டை போடாதீங்க. அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன். இங்கே கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் 4 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர என்ன கொடுக்கல? கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிங்க அப்படிங்கிறத கொடுக்கல, ஓகேவா? ரெண்டுக்கும் வித்தியாசம் வேறு. எக்ஸாம் ஹாலில் போய் தயவு செய்து அந்த தப்பு பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லி, ஓகேவா? இதெல்லாம் எல்லாரும் தப்பு பண்ணது. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் கோச்சிங் பண்ணதில் சொல்கிறேன், ஓகேவா? இதெல்லாம் அவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்க. நீங்கள் பார்க்கல சார், அது வரும்போது உங்களுக்கு சொல்லி. சரி, அடுத்தது பாருங்க. 1லேருந்து 9 வரையான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணிக்காங்க. Find the smallest number of number which is exactly divisible by all the numbers from 1 to 9. இது எப்படிப்பா பண்ணலாம்? ஆன்சர் சூப்பர். ஆன்சர் ரைட்டு தான். ஆனால் எப்படி செய்யணுங்கிறத புரியுது. என்ன எப்படி செய்யலாம் சொல்லுங்க. நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணோம், கொஸ்டின்ல தான் ஆன்சர் இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன சொல்லியிருக்காங்கப்பா? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்களும் பேசினாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் எப்படி மாற்ற முடியும்னு சொல்ல முடியும், ஓகேவா? அதனால பேசுங்க. தப்பாக இருந்தால் நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. பேச போகிறேன், எதுவும் கேட்க போகிறேன்.
அப்படி எடுத்தா எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப பெருசா போகும்ல. வேற மெத்தட் வேற ஏதாவது தெரியுமா? வேற வேற ஆப்ஷன். ஆனா அவன் இந்த மெத்தட் இந்த டைப்ல செய்யல. ஆனா இந்த ஐடியாவ வந்து நீங்க இந்த சமயம் செஞ்சிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணி குடுக்கும்போது, "இதுவா எனக்கு நல்லா தெரியுமேன்னு" சண்டை போடுவாங்க. வந்து 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் எழுதுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகே. சரி. 1 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கவே தேவையில்ல. அதனால நான் அத விட்டேன். 1 எப்படினாலும் 1 தானே வரப்போகுது. ஓகேவா? அதனால அது தேவையில்ல. ஓகேவா? அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? 2 எடுத்துக்கலாம். அடுத்தது 3 எடுத்துக்கிறேன். இத 4 வந்து என்னவா மாத்திக்கிறேன்னா, 2 ஸ்கொயரா மாத்திக்கிறேன். 5 அப்படியே வச்சுக்கிறேன். இது வந்து 2 இன்டு 3யா மாத்திக்கிறேன். 7 அப்படியே வச்சுக்கிறேன். இது என்ன மாத்திக்கிறேன்? 2 இன்டு 2 இன்டு 2வா மாத்திக்கிறேன். அதாவது 2 2வா மாத்திக்கிறேன். 9 அப்படி எடுத்துக்கிறேன். 3 ஸ்கொயர். இப்ப இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம்னா என்னப்பா இருக்கும்? ஹையஸ்ட் பவர் வேல்யூ. இதுல 2லயே ஹையஸ்ட் பவர் எத்தனை? 3 கியூப். எடுத்தாச்சா? அடுத்தது 3ல 3 ஸ்கொயர். அடுத்தது 5, 7. அப்ப இதுக்கு எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இதை மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க. 2 கியூப்ல எத்தனை? 8. இது எத்தனை? 9, 5, 7. இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா, எது மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக வரும் அப்படின்னு பாருங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 40 வரும். அப்போ 0ங்கிற நம்பர் கிடைக்கும். இப்போ ஈஸியாக மல்டிப்ளை பண்ணு. 9 into 4 என்னது? 360. ஓகேவா? அப்போ 360 முடிச்சு. இப்போ 36 into 7. 42, 4, 21, 25. இப்போ 4 எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்து. ஓகேவா? நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 8 into 9 எல்லாரையும் மல்டிப்ளை பண்ண முடியும். எடுத்துக்கிறேன். ஓகேவா? 72 into 5 உங்களால் போட முடியும். அதை போட்டு பார்த்தா தான் போட முடியும். அதனால எந்த நம்பரை அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க. ஓகேவா? 8 into 5 போடும்போது என்ன ஆகும்? 40 வந்துடுது. அப்போ 0 மட்டும் தனியாக வச்சு 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9 into 4 என்னது? 36. இப்போ 36 அப்போ 3 நம்பர் முடித்து போச்சு. மிச்சம் இருக்க ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வேகமாக ஆன்சர். வேகமாக மல்டிப்ளை பண்ணுறது எப்படிங்கிறதையும் அதிகமாக சம் செய்யும் போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. வேகமாக செய்யுங்க, வேகமாக செய்யணும், வேகமாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருங்க. ஓகேவா? அப்போ தான் கொஞ்சம் வேகமாக செய்ய வரும். இன்னொன்று வந்து உங்களை நீங்கள் குறைச்சி எடை போடாதீங்க. ஓகேவா? எப்பயுமே ஓவர் கான்ஃபிடென்ட் கூட தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களை டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன் கடைசி வரைக்கும். ஓகேவா? நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவன் தப்பாக பண்ணால் கூட முன்னாடி ஏறி போய்கிட்டு தான் இருப்பான். ஓகேவா? என்ன அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுவான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் எதுவுமே ஆரம்பிக்க தெரியாத என்ன பண்ணுவானா, நான் வந்து சரியில்லை, எனக்கு வராது அப்படின்னு நினைக்கிறவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப யோசிப்பேன். அதனால் கடைசி வரைக்கும் முன்னேற முடியாது. ஓகேவா? நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ணாத சொல்லுவேன். எப்பயுமே ஒரு விஷயத்த நம்மளால முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டே போகும். ஓகேவா? தெரியலன்னா பரவாயில்ல, கற்றுக்கலாம். ஓகேவா? அப்படின்னு நினச்சி 20. இது சார் இது 2 அப்படி எடுத்துக்கிட்டேன். 3 எடுத்துக்கிட்டேன். 4 வந்து 2 ஸ்கொயராக மாற்றிக்கிட்டேன். அடுத்தது 5 அப்படியே எடுத்துக்கிட்டேன். 6 வந்து 2 into 3யா மாற்றிக்கிட்டேன். 7 அப்படியே எடுத்துக்கிட்டேன். 8 வந்து 2 கியூபாக மாற்றிக்கிட்டேன். 9 வந்து 3 ஸ்கொயரும். நார்மலாக எப்படி செய்யணும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் செய்யணும். எல்லா நம்பருக்குமே எல்சிஎம் தான் இருக்கும். அது எவ்வளோ நேரம் ஆகும்? பெருசாக போகும். ஏன்னா அவ்வளோ பெரிய தானா போட்டு ஒவ்வொரு நம்பரையும் மாற்றி கொண்டு வரதுக்கு பெருசாக வரும். அது இதெல்லாம் அதை விட ஈஸியாக எளிமையாக செய்கிறத மட்டும் கற்றுக்கோங்க. ஈஸியாக செய்யணும். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு 2 ஸ்டெப்லேயே ஆன்சர் வர மாதிரி கற்றுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து மேக்ஸ் கொஞ்சம் பிடிக்கவும் செய்யும். இன்னொன்று வந்து அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா, உங்களாலேயே அடுத்தடுத்த சம் வந்து வேகமாக போக முடியாது. அப்போ அவங்களுக்கு ப்ரெஷர் தான் ஆகும். என்னடா நம்ம வந்து இவ்வளோ நேரம் மேக்ஸ் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, எக்ஸாம்களில் அப்படி தான் தோணும். ஒரு 25 கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்கிறோமே அப்படின்னு தோணும். அதனால என்ன ஆகும்னா, அது இன்னொரு கொஸ்டினை போய் கண்டிப்பாக பாதிக்கும். நம்மளோட மைண்ட் அதுதான். ஓகேவா? நம்மளுக்கு என்னன்னா,
ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலைன்னா அடுத்த கொஸ்டின் மேலே நம்மளுக்கு அது ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? இன்னொன்று வந்து எக்ஸாம் எக்ஸாமே நமக்கு ஒரு ப்ரெஷர் தான். ஓகேவா? உண்மையா இல்லையா? எவ்வளோ நல்லா படிச்சுட்டு போங்களேன், எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது எப்படி உட்காருவீங்க? எல்லாத்தையும் படிச்சுட்டேன்டா அப்படின்னு உட்காருவீங்களா? இல்லை, ஐயோ உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வரும்னு உட்காருவீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே என்ன பயம் இருக்கும்? தெரியாத கொஸ்டின் வந்துருமே. எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் அவன் பயப்பட்டுக்கிட்டே தான் போகும். எத்தனை எக்ஸாம் வர்றது வரைக்கும் நீ ஒரு 5 எக்ஸாம் 10 எக்ஸாம் எழுதி நல்லா பழகிருந்தா மட்டும்தான் அந்த கான்ஃபிடென்ட்டே கிடைக்கும். அப்போ இதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா சம் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுங்க, டெஸ்ட் எழுதி பாரு. அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த பயமே போகும். நான் அதிகமாக என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இதுதான் பண்ணுவேன். அதிகமாக டெஸ்ட் எழுதும் போது என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ள மேக்ஸ் ஈஸியாக வர ஆரம்பிச்சு, டைமும் குறைய ஆரம்பிச்சு. மேக்ஸில் டைம் குறையணும்னா ஒரு வழி தான் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் மட்டும் கிடையாது. நம்ம அதிகமாக டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது அந்த டைம் குறையும். நம்ம வேகமாக செய்கிறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இன்னொன்று ப்ரெஷராக அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுத போதும். நல்லா புரிஞ்சுக்க. இங்கே நீங்கள் வைக்கும் போதெல்லாம் தனித்தனியாக வைப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஃபுல் டெஸ்ட்டு போகும். நம்ம இங்கே எழுத போகிறது என்னது? எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து 10 சப்ஜெக்ட்டும் சேர்த்து. உங்களுக்கு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்குமே அந்த பயம் இருக்கும். நல்லா புரிஞ்சு. ஓகேவா? அதனால் பயப்படலாம் சொல்லலை. 10 சப்ஜெக்ட்டை நான் வச்சுக்கிட்டு போய் எழுதணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம், ஒரு புக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த ஒரு புக்குக்குள்ளே இருந்தால் என்ன இருந்தாலும் அந்த சிலபஸ்லேருந்து தான் வரப்போகுது. ஓகேவா? அதை தாண்டி வேறு எதாவது கேட்க போகிறாங்களா? அதில் பாதி படிச்சுட்டு போவோம், பாதி என்ன பண்ணுவோம், நம்மளா எழுதி விடுறது தான் காலேஜில். ஓகேவா? ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம படித்தா மட்டும்தான் இங்கே ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு தெரியாமல் என்ன இருக்கும், மிஸ்டேக்கும் பண்ணுவோம், கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பண்ணுவோம். அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும். ஓகேவா? யாரெல்லாம் டைப் ரைட்டிங் செய்யுங்க, டைப்பிங் 2மே முடிச்சிங்களா? உங்களால் முடிஞ்சால் டைப்பிங் போங்க. ஓகேவா? உங்கள் நாளைக்கு தான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா மார்க் அதுக்காக சொல்கிறேன். உங்களை வந்து இப்போ நீங்கள் 2 பேருமே செலக்ட் ஆகிறீங்க ஒரே மார்க். இப்போ இவங்கள செலக்ட் பண்ணுவாங்களா, உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சரிங்களா? அதில் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுறது. புரிஞ்சுங்களா? டைப்பிங் எனக்காக படிக்க சொல்லலை, எனக்கும் டைப்பிங் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாமில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இதில் செலக்ட் ஆகிற அளவுக்கு போய் கூட மிஸ் ஆகுதுன்னா அதில் என்ன காரணம் இருக்குன்னா இந்த டைப்பிங்லாம் இருந்துச்சு. அப்படிங்களா சொல்கிறேன். நிறைய பேர் வந்து செலக்ட் உள்ளேயே போயிடுவாங்க. 2 பேரும் ஒரே மார்க் எடுத்திருப்பாங்க. நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டுலாம். உள்ளே போய் எல்லாம் முடிஞ்சிருந்துச்சு. ஆனால் டைப்பிங் இல்லை, வெளியே போன்னு சொன்னான். இப்போ இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் சொல்லுவேன். இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்கன்னா ஸ்டெனோ கூட படிங்க. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே வேலை கிடச்சி. ஹியரிங் சர்வ் 140 130 எடுத்தாலே கிடச்சி. நீங்கள் இதில் போடுற எஃபெக்ட் அதில் போட்டிங்கன்னா, ஆனால் அதை படிக்கிறதுக்கு 1 இயர் ஆகுமா? அதெல்லாம் என்னென்னு விசாரிச்சு. ஆனால் அது இப்போ சொல்லிட்டா கஷ்டமாக தான் இருக்குமாம்மா. அது வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு எழுதுற மாதிரி இருக்கு. அது வந்து அதுக்கு ஒரு மைண்ட் ப்ரெஷர் தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை. ஓகேவா? உங்கள் எல்லாராலையும் என்ன எடுக்க முடியும்னா 130 140 ஈஸியாக எடுத்துருவீங்க. ஓகேவா? எப்படினாலும் இருக்கும். உங்கள் படிக்கிறத வச்சு மேக்ஸிமம் இதை வச்சு நீங்கள் என்ன எடுத்துனா 140 அசால்ட்டாக எடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சி. நான் அதை படித்தேன். சரி. ஆனால் இப்போ அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்கிறேன். சரி, ஓகே. இதை கவனிச்சுக்கோங்க. இந்த எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 180. தென் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் தி HCF ஆஃப் தி நம்பர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 நம்பரோட எல்சிஎம் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எந்த நம்பர் வந்து இதுக்கு எதா இருக்க முடியாது, HCF முடியாதுன்னு கேட்குறாங்க. இது எப்படிப்பா செய்யுது? சரிண்ணா, கொஸ்டினை பார்த்து பயப்படாதீங்க. எப்படி செய்யலாங்கிற மைண்டுக்கு வா. உங்களுக்கு தெரியாதுன்னா நான் கேட்க மாட்டேன். அடுத்து பண்ணால் என்ன? இந்த லாஜிக் தான். ஆனால் என்னன்னா கரெக்டாக போல்டாக சொல்லுங்க. அவ்வளோங்க. என்னன்னா எந்த நம்பரை டிவைட் பண்ணணும் நீங்கள் மல்டிப்ளைன்னு சொல்கிறீங்க. ஆனால் சொன்னதே கரெக்டு தான்.
எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போதும் அந்த நம்பர் வந்து 180 வர்ற மாதிரி கொண்டு வரலாம். ஓகேவா? ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசி. இது அவ்வளோ பெருசாக யோசிக்க தேவை. எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தா ரைட் ஆகணும். 75 மற்ற இதெல்லாம் டிவைட் பண்ணணும்னு பாருங்க. டிவைட் பண்ணுறதையும் சொல்லித்தரேன். இங்கே கவனிங்களேன். எப்படி டிவைட் பண்ணணுங்க? இங்கே பாருங்களேன். 45 180 45 டிகிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ 45 டிகிரியோட அடுத்த 45 ஆட் பண்ணால் என்ன ஆகுது? 90 டிகிரி. அப்போ இது ரெண்டும் 90 × 2 தான் என்னது? 180 உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அப்போ இதுவும் வகுப்படுத்தினா இதுவும் கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ இதுவும் டிவைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மிச்சம் என்ன இருக்குது? 60. 60 0 0 கேன்சல். 6னா 1 இதுனா 3. அப்போ இதுவும் கேன்சல் ஆகுது. இப்போ எது கேன்சல் ஆகாது? 70. புரிஞ்சுங்களா? அடிக்கிறதுக்கும் 5 நிமிஷம் எடுத்துக்க கூடாது. 10 செகண்ட்ல அடிக்க பழகி. அதுக்கு தான் சொல்லித்தரேன். ஓகே. நான் அது தப்புன்னு சொல்லலைங்க. அததான் உங்களுக்கு சொன்னேன். இங்க யோசிச்ச கான்செப்ட் ரைட்டு தான். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா டிவைடுனா ஈஸியா வந்துரும். ஆன்சர் என்னது? 75. இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதணும்னா, எல்லாத்தையும் டிவைட் பண்ணி காட்டணும். 180 என்ன பண்ணுங்க? 45ஆல 75ஆல 60ஆல 90ஆல டிவைட் பண்ணி காட்டு. ஏமா சொல்றேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் ஆன்சர். கொஸ்டின் ரீட் பண்றேன். LCM is not always dash the largest of the given number. நிச்சயமா ஆனது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஷாக இருக்காது. இந்த மல்டிபிளா இருக்காங்க. ஒரு கொஸ்டின் லேட்டா வருது. வேற 3 ஆன்சர் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்க ஒரு ஆள் தான் இன்னும் பேசுங்க. ஏ பெரியதாகும். அப்புறம் எதுக்கு முதல்ல தப்பா சொன்னீங்க? இன்னொன்னு சொல்றேன். அதிகமா நீங்க யோசிக்கிறது ஆன்சர் கரெக்டா இருக்கும். நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஆனா கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். அவ்வளவுதான். இன்னொன்னு நான் எதுக்குன்னு சொல்லிடுறேன். எப்பவுமே நம்ம பார்க்குற சமையலாம் பார்த்தீங்கன்னா, எது பெருசா இருக்கும்? எல்சிஎம் தான் பெருசா இருக்கும். ஏன்னா அது 1 வரைக்கும் சேரும். ஓகேவா? ஆனா ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? சின்னதா தான் இருக்கும். ஓகேவா? அது 1. இன்னொன்னு வந்து தமிழ்ல சொல்றேன். நிச்சயமானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட என்னவா இருக்காது? குறைவாக இருக்காது. ஏன்னா, இப்போ வந்து 2 154 இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பருக்கு. இதோட எல்சிஎம் என்னன்னா 154 தான். இதை தாண்டி என்ன வருது? வராது. ஓகேங்களா? அதே மாதிரி கொடுக்கப்பட்ட எண் என்னது? 154. ஓகேவா? இதை தாண்டினா இப்போ என்னன்னா பெரிய நம்பராக கூட இருக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ 26 32 அப்படின்னு எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பெருசாக இருக்கலாம். என்னவா இருக்காது? சிறுசாக தான் இருக்காது. இப்போ புரிஞ்சுக்கணும். இது கான்செப்ட் கரெக்ட் இல்லை. இதான் இந்த நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட பெருசாக வரும். ஆனால் என்னவா இருக்காது? பெருசாக இருக்கு. இப்போ பெரிய எண்ணை விட என்னவா அது? குறைவாக இருக்காது. எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஷினில் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசி. கொஷினுக்கு ஆன்சர் மட்டுமே எழுதாதீங்கப்பா. எக்ஸாமில் எழுதும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு பார்க்கும்போது இது புதுசாக தான் தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய சப்ஜெக்ட் படிப்பீங்க. இப்போவே சொல்கிறேன்னா நீங்கள் 10 யூனிட் படிப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 புக்கு இல்லைன்னா 20 புக் படிப்பீங்க. தெளிவாக சொல்கிறோம். ஓகேவா? அந்த இதெல்லாம் படிக்கும்போது பழசு மறக்கும். அதுதான் நம்ம மைண்ட். ஓகேவா? புதுசாக படிக்க என்ன ஆகும்? பழசு மறக்கும். அப்போ அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணலாம்? ஒரு விஷயத்தை தெளிவாக படித்தா மட்டும் பார்த்தேன். சைடில் என்னன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓ இதுக்காக அவர் சொன்னார் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே பாருங்களேன் எக்ஸாம்பிள் மறக்காது. தியரி கூட மறக்கும். நான் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லிடுவோம். அதுக்கு தான் சொல்லு. சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக சொன்னாங்க அப்படின்னு.
4 பிரைம்ஸ் என்னதுன்னா அதோட நம்பர் வந்து வேல்யூ என்னன்னா 1ன்னு ஓகேங்களா. 4 பிரைமோட வேல்யூ என்ன வரணும்னா 1ன்னு வரும். 1ஆல் மட்டும் தான் அந்த நம்பர் டிவைட் ஆகும் ஓகேங்களா. மற்றதெல்லாம் அந்த மாதிரி எந்த நம்பர் எந்த ஜோடி கேட்டிருக்கு ஏமா 21 35 நான் கேள்வி கேட்கறது ஒன்று அளவுக்கு ஓகேவா. கொஷின் சொன்னால் கூட நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையான்னு தெரியல. 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகணும் ஓகேங்களா. மற்ற எதாலையுமே டிவைட் ஆகக்கூடாது, இல்லைன்னா அதே நம்பரோட டிவைட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற ஃபேக்டர்ஸ் எதுன்னு கேட்டு 23 92 வேற. அவர் என்ன சொன்னீங்க 21 30. நீங்கள் என்ன 23 into 4 எதுனா 92 வரை போகும். ஓகே, என்ன ஆன்சர்னா 1825 தான். 1825 ஆப்ஷன் ஏவே நீங்கள் சூஸ் பண்ணவே இல்லை யாருமே. எதாவது போகும்னு எனக்கு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஒரு நம்பர் சொல்லிடுங்க. 18ம் 25ம் எந்த நம்பரால போகும்? அது தனித்தனி நம்பர் தானே. நான் அப்படி சொன்னேன், நாங்கள் சைட்ஸ் அதுதான் நானும் சொன்னேன். ஒன்றால் மட்டும்தான் போகணும் மாதிரி காமனாக எதுவுமே கிடையாது. நான் அதை தான் நான் சொன்னேன். ஒன்றால் மட்டும்தான் அது டிவைட் ஆகணும், மற்ற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாதுன்னு தமிழில் தான் சொன்னேன். ஓகேவா. நம்ம தான் அவசரப்படுறோம். கொஞ்சம் ஆப்ஷன் ஏலேருந்து பார்த்துருந்தா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். எல்லாருக்கும் ஆனால் பெரிய நம்பர் தான் வந்து தெரியுது. 23ங்கிற நம்பர் பிரேம் நம்பர். அப்போ அதை சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிடலாம். சென்டென்ஸ் வேணா சொல்லணும். ஃபோர் பிரைம்ஸோட வேல்யூ என்னன்னா 1 இவ ஈக்குவல் டு 1ன்னு எழுதிப்போங்க. அதை வச்சு என்னன்னா இந்த நம்பர்ஸை வச்சு செஞ்சு பார்க்க போகிறோம். ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் செஞ்சு பார்த்துங்க. கரெக்டானது ஒன்று, தப்பானது ஒன்று. ஓகேங்க. எக்ஸாம்பிள் இந்த 2 செஞ்சு பாருங்க. அப்போ தான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கீங்க. ஓகேவா. 1825 எல்சிஎம் எடுத்துக்காட்டை ஓகேவா எடுக்க முடியாது. ஓகே, அது மாதிரி 23 92 எடுத்து பாருங்க. 23 1ஆல் போகும், 92 4ஆல் போகும். எப்படி எழுதி சொல்றேன்னா இந்த மாதிரி 23ஆல் எடுத்தா 1 இது 4ன்னு வருது. ஃபர்ஸ்ட் இது நாட் ஈக்குவல் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு இது 1825 எழுதிட்டு 1ஆல் மட்டும்தான் போகும், ஈக்குவல். இப்போ இதுதான் கரெக்ட். இதுக்கு ஆன்சர் கொஸ்டின் ரீட் பண்ண. இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரிலேட்டிவ்லி prime numbers is 30. their LCM is அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது ஒன்றுக்கொன்று பகா எண்களான 2 எண்களின் பெருக்கல் தொகை வந்து 35 ஏமா எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு கேட்டு நான் கொஸ்டினை கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் 3 5ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இவா ரெண்டுமே என்னது ப்ரைம் நம்பர். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 15 கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுக்குறதுனா 35. அந்த மாதிரி 2 நம்பர் வேணும். ஓகேவா. அந்த 2 ப்ரைம் நம்பரை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன எடுங்க, எல்சிஎம் எடுங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அவங்களே கொடுத்துட்டேன். ஓகேவா. சில கொஸ்டின்ல அதுவே ஆன்சராக இருக்கு. ஓகேவா. நம்ம வந்து இல்லை இது இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அந்த கொஸ்டினே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. 35 வர மாதிரி எதாவது மல்டிப்ளை பண்ணால் 35 வரும்ப்பா. 5 into 7க்கு வரும். ஓகே, வேறு ஏதாவது நம்பருக்கு வரும். 1 into 35 அவ்வளோதான், வேறு எதுக்கும் வராது. ஆனால் ஒன்றுங்கிறது என்னது ப்ரைம் நம்பரும் கிடையாது, நான் ப்ரைமும் கிடையாது. சரி, நான் ப்ரைம் நம்பர் ஓகேவா, அதுவும் கிடையாது. அதனால என்ன பண்ணணும்னா 1ங்கிறத எடுக்க முடியாது. அதனால என்ன எடுத்துக்கிறோம் 5 7ங்கிற நம்பர் எடுக்கும். புக்கில் இருக்கிற கொஸ்டின் தானே. இந்த கொஸ்டினே வந்து புக்கில் இருந்து தான் இருக்கு.
என்னன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அது எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. இன்னொன்னு கேட்க மாட்டான். அத எடுத்து குடுக்குறப்ப நான் இருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எத்தன டவுட்னாலும் கேளுங்க எழுதி வச்சுக்கோங்க. எதுவுமே எழுதாம சும்மா சும்மா நான் விடுறதுக்கு மாரி எழுதாதீங்க. 5 இன்டு 7 35. இதான் இது 2மே என்னது? 2 பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இதுக்கு எல்சிஎம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5, 7 இது நீங்க எடுத்துருவீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. இது நோட்லனாலும் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமும் நீங்க எழுத வேண்டாம். ஓகே. எக்ஸாம்ல நீங்க ஆன்ஸர் மட்டும் டிக் பண்ணிட்டு போனாலே போதும். இங்க வந்து என்ன கான்செப்ட்ங்கிறது சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சுன்னா மறந்துரும். அதனால இந்த மாரிலாம் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே. எதுவுமே எழுதாம விட்டுறாதீங்க. இதுக்கு என்ன எடுத்துருக்கேன்? எல்சிஎம் எடுத்துருக்கேன். எல்சிஎம் எத்தன? 30. இதுவும் அதே மாரி தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாக்க. எல்சிஎம் ஆஃப் நம்பர் 2 பிரைம் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸுங்கிற நம்பர் வந்து பெருசா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஒய்ங்கிற நம்பரை விட. அந்த நம்பர் எத்தனைன்னா 161 வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா? போன சம்ம அப்படியே தான் இதுவும் செஞ்சிருக்காங்க. நீங்க கேட்டீங்கன்னா பெரிய நம்பர் புரியுதா? சாரி பண்ணு. த வேல்யூ ஆஃப் 3 ஒய் மைனஸ் எக்ஸ். தமிழ்ல சொல்றேன். 2 பகா எண்கள் கொடுத்தாங்கப்பா. அந்த பகா எண்கள் என்னன்னு சொல்லல. ஆனா அந்த 2 பகா எண்களை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 161 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. போன செம்ல 35 சொன்னாங்க. என்ன சொன்னா 121 சொல்லி அவ்வளோதான். அதுல நம்பர் இருக்குல்ல, அது 2ஆம் நம்பரை விட என்ன இருக்கும்? அதாவது ஒய்யை விட பெருசா இருக்கு எக்ஸுங்கிற நம்பர். ஓகேவா? இப்போ எக்ஸ் வந்து பெருசா போகணும், ஒய்ங்கிறது சிறுசா போகணும். இப்போ பாருங்களேன், ஒரு பிரேம் நம்பர். ஓகேவா? அப்போ பிரேம் நம்பரை வச்சு டிவைட் பண்ணி பார்க்கணும். 161 என்ன பண்ணணும்? பிரேம் நம்பர் இருக்குல்ல, எல்லா நம்பரையும் ட்ரை ட்ரை நான் சொல்றேன் நல்லா. ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்ல என்ன நம்பருங்க? 2, 3 வேற என்னது? 5, 7. ஓகே. அப்போ இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து டிவைட் பண்ணி பாருங்க. 161 161 ஒன்னால முடிஞ்சா 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ அதை விட்டுருங்க. 3ஆலையும் டிவைட் ஆகல. ஓகேங்க. அடுத்தது 5ஆல ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நம்பரா ட்ரை பண்ணி இப்போதான் வரும். இது பாருங்க, உங்களை யோசிக்க தான் வைக்கிறேன். நான் செஞ்சு போட மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சீங்கனாலே செஞ்சிருவீங்க. ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்னா நானே சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் செஞ்சு கேட்டுறேன். 161 2ஆல போகுமாப்பா? கண்டிப்பா போகாது. 3ஆல போகாதுன்னு சொல்றேன். அடுத்து 5ஆல ட்ரை பண்ணுங்க. 0ல முடிஞ்சாதா 0, 5ல முடிஞ்சாதான் என்ன ஆகும்? 5ஆல டிவைட் ஆகும். அதனால என்ன எடுத்துக்கங்க? 7 எடுத்துக்கங்க. 7 எடுத்தா 1. இது எத்தனை? 2. மிச்சம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 21 எத்தனை? 23. இப்போ 23 டைம் வந்து போகுதா? இப்போ 23 இன்ட்டு 7 வந்து என்ன ஆகுது? 161 வருது. இப்போ இங்கே தான் ஒன்று எடுத்துருக்கும். சரி, இது ஒன்று தான் எடுத்திருக்கும். இந்த மாதிரி நிறைய இந்த இதுக்கு நம்மளுக்கு இதுலேயே ஆன்சர் வந்துருச்சு. அதனால அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஆனது ஒய்யை விட பெரியதுன்னு சொல்லி. அப்போ இதில் எதுப்பா எக்ஸ் எது ஒய்? 23 என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒய் என்ன எடுத்துக்கலாம்? 7 எடுத்துச்சு. அப்போ இதை எடுத்து அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைச்சு. 3y மைனஸ் 6 அவ்வளோதான். 3யை போட்டுக்கிறீங்க, ஒய்யோட வேல்யூ போட்டுக்கிறீங்க, மைனஸ் எக்ஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஓகேவா? கொஸ்டின் ஏதாவது கஷ்டமா இருக்கு, இல்லை புரியாத மாதிரி இருக்கு, இல்லை மெதுவாக அந்த ஸ்பீடு போகும், நீங்கள் எதனாலும் பேசணுங்க. ஓகேவா? நீங்களாம் கற்றுக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நடத்துறது தான் என்னோட ஒரு எய்ம். அதனால தான் சொல்கிறேன்.
இல்லை இந்த ஸ்பீடு ஓகேனா ஓகே, இல்லை இன்னும் வேகமாக நடத்தினாலும் நடத்தி. ஏதாவது நான் மற்ற ஸ்டாஃப் மாதிரி நான் எடுக்க மாட்டேன். சரிங்களா? ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணி என்னால் செஞ்சு போட முடியும். ஓகேவா? நான் அதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறதுக்கு நான் வரேன். ஓகே, உங்களுக்கு புரிய வைக்கணும், அதுதான் என்னோட வேலை. ஓகேவா? மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை நான் ஜெயிச்சிருவேன். ஓகேவா? மேக்ஸ் உங்களுக்கு புரிய வச்சுட்டா போதும், நீங்கள் ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சு. அதுக்கு தான் அப்போ ஒவ்வொரு கொஸ்டினை ரீட் பண்ணி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். ஓகேவா? எனக்கு தெரியாத கொஸ்டினை நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்குறேன், நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஓகேவா? ஏன்னா அது உங்களுக்கு தெரியாதுங்கிறது மேக்ஸிமம் எனக்கே தெரியும். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ நான் அங்கே இருக்கும்போது என்ன யோசிச்சிருப்பேனோ அதுதான் இங்கேயும் யோசிச்சுப்பேன். ஓகேவா? தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்க மாட்டேன். அதனால தப்பாக சொன்னாலும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, தைரியமாக பேசு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருமே எதுக்காக படிக்கிறீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுக்காக படிக்கிறீங்க. ஓகேவா? ஒரு ஆஃபீஸர் எப்படி இருக்கணும், முன்னாடி நின்று பேசுகிற அளவுக்கு இருக்கணும். தைரியம் இல்லைன்னா எப்படி ஃபீல்டில் போய் ரன் பண்ணுவீங்க, யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் விஓவே ஆகுறீங்க, சாதாரண குரூப் 4 தான். ஓகேவா? அது கூட நினச்சிக்கோங்க. அப்போ அப்படி கூட வச்சுட்டு நம்ம விஓ ஆகிறோம்னு சாதாரண குரூப் 4 அதுக்குமே நிறைய கஷ்டப்பட்டு தான் போகிறோம். இப்போங்க அந்த அளவுக்கு இப்போ காம்படிஷன் இருக்கு. ஏன்னா குரூப் 1 கூட எத்தனை பேர் எழுதுறாங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் தான். அதெல்லாம் 20 லட்சம் 22 லட்சம் எழுதுறாங்க. இப்போ அதில் நீங்கள் 10,000க்குள்ள 8,000க்குள்ள 6,000க்குள்ள வர்றதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஓகேவா? இப்போ குரூப் 4 எக்ஸாமேங்கிறது என்னது பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்தவரை. அப்போ நீங்கள் அதில் கிளியர் பண்ணிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட எப்படி பேசுவாங்கப்பா ஃபீல்டில் இருக்கும்போது? ஒரு பக்கத்தில் ஒரு 10 பேர் பாடி கார்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா? எல்லாமே தனியாக தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் சவுண்டாக என்ன மேம் சைன் பண்ணிருக்கீங்க, எனக்கு சைன் பண்ணுங்க அப்படின்னு மிரட்டினா என்ன பண்ணுவீங்க? ஃபைல் சைன் பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் பேசணும்னா தைரியம் வரும். அதை இங்கேருந்தே கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? தைரியமாக கேட்டால் தான் அங்கே தைரியமாக பேசவும். ஓகேவா? டவுட் கேளுங்க, அதனால தான் சொல்கிறேன். விலகி போவாங்க ஒவ்வொரு இடத்துக்குமே. இன்னொன்று, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல அவங்கள அப்ரோச் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த HCF ஆஃப் 1.12488, பி HCF ஆஃப் 88 H is the following is true. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே 2 நம்பரை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 2 நம்பருக்கும் HCF எடுக்க சொல்லியிருக்காங்க ஏக்கு. அதே மாதிரி பிக்கும் அதே மாதிரி எடுக்க சொல்லியிருக்கும். ஓகேவா? அப்படி எடுக்கும் போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா, இந்த கீழே உள்ள எந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு கேட்டிருக்கு. அதாவது 124க்கும் 88க்கும் ஏங்கிற நம்பருக்கு HCF எடுக்க போறீங்க. எடுங்க பார்க்கலாம். 2 தடவை HCF எடுக்கணும். இந்த நம்பருக்கு ஒரு தடவை எடுக்கணும், இந்த நம்பருக்கு ஒரு தடவை எடுக்கணும். ஈக்குவல் வருதா? greater than once. இல்லைங்க, ஈக்குவல் தானே வரும். ரெண்டுக்குமே HCF 4 தானே வரும். ரெண்டுக்கு எல்சன் HCF எடுக்கும்போது ரெண்டுக்குமே என்ன வருது? 4 தான் ஆன்சர் வருது. இப்போ ஆன்சர் என்ன? A = B. இன்னொன்று கொஷினை டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்கப்பா. கொஷினை நீங்கள் ரீட் பண்ணுங்க. இவன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னு கேட்டிருக்கு. ஓகே, அதில் இதுக்கும் HCF படிக்க சொல்லியிருக்கோம், அதுக்கும் HCF படிக்க சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுக்கும் எடுத்திருக்கேன் நான். எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கும் 4 தான் கிடைக்கும், இதுக்கு 4 தான் கிடைக்கும். அப்போ A = என்னது? B. புரிஞ்சுங்க என்ன சொல்கிறேன்னா, கொஷினை பார்க்கும்போது எனக்குலாம் இதெல்லாம் சுத்தமாக புரியும். ஓகேவா? ஏன் புரியலைன்னா, கொஷின் எனக்கு ரீட் பண்ண தெரியல, அப்ரோச் பண்ண தெரியல. இது என்ன கொடுத்துருக்காங்க, என்னடா HCF இப்படிலாம் நம்ம கொடுத்துருக்காங்களா? நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க ஸ்டாஃப்லாம்? ரிப்ரேஷன் பவர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது HCF பண்ணுறான்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லை பேராகிராஃப் கொஷின்னா இதெல்லாம் HCF, இதெல்லாம் LCM, அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கும், இப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படி தான் இருக்கு. ஓகேவா? நம்ம கொஷினை என்னடா பாதியிலே ரீட் பண்ணிட்டு அது கஷ்டம்னு நினச்சி, உண்மையிலே அது கஷ்டம் கிடையாது, செஞ்சு பார்க்கும்போது ஈஸி.
இன்னொன்னு செம்மையா குடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியலைனாலும் ஏதாவது நம்பர போட்டு அடிச்சு பாருங்க. ஓகேவா? மேல உள்ள நம்பரும், கீழ உள்ள நம்பரையும் வச்சு அடிங்க. ஓகேவா? எதுலயாவது ஒரு நாள் சின்னதாவது ரிலேட் ஆகும். அத டிக் பண்ணிட்டு போங்க. ஏதோ ஆன்ஸர டிக் பண்றதுக்கு அது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்க அந்த ரிலேட் பண்ணி டிக் பண்ணும்போது ஓரளவுக்கு மேக்ஸிமம் ரைட்டா வர வாய்ப்பு. பாலினாமியல்னா என்னன்னு சொல்லிடுறேன். பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லுவாங்க. ம். நம்ம சின்ன வயசுல இயற்கணிதம் படிச்சோம். இயற்கணிதம்ல பல்லுறுப்புக்கோவைகள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கும். அந்த யூனிட்ல வரும். பிசிடினா என்னதுப்பா? HCF. எல்சிஎம். நம்ம என்ன பார்த்தோமோ, இந்த நம்பர் பார்த்தோம்ல. எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு என்னது? எல்சிஎம் இன்டு HCF. சாரி எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு என்னது? எல்சிஎம் இன்டு HCF வந்து பார்த்தோம். அந்த ஃபார்முலா தான் இங்கேயும் சேம். ஆனா என்னன்னா, நம்பரா குடுக்காம என்ன குடுத்துருக்காங்க? ஒரு எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் ஃபேக்டரா குடுத்துருக்கு. அவ்வளோதான். லேட்டஸ்ட் காமன் டிவிஷன். சரி. இங்க பாருங்க. அதாவது இந்த நம்பர வந்து இப்படி இருக்கு. பெருசா இருக்கு. ஓகேவா? இது இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1ஆல டிவைட் ஆகுமானா? கண்டிப்பா ஆகாது. அதனால என்ன பண்றோம்னா, இத கொஞ்சம் சேஞ்ச் பண்றோம். என்னவா சேஞ்ச் பண்றோம்னா, இது x4 14. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு சம் சொல்லிக் குடுத்துருக்கேன் இத வச்சு. x4 - 14. ஒரு ஸ்கொயர் நம்பர் வச்சு சொல்லிக் குடுத்தேன் நேத்து. ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபேக்டர வந்து மாத்திக்கிட்டே இருந்தீங்க. 4ஆ இருக்கு. அத என்னவா மாத்தணும்? ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர்டா மாத்தணும். ஸ்கொயர்டா மாத்தணும். எழுதும்போது புரியும் பாரு. எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா? இப்போ வந்துருச்சா? 1 ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்துருச்சா ஞாபகம்? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போடும்போது வந்துருச்சு. இது என்ன எடுத்துக்கலாம்? ஏ ஸ்கொயர்டு, இது பி ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இதுவும் எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இதுவும் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்? திருத்திங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இப்படி வரான்னு அது மட்டுமே வராது. என்ன? இப்போ இது புரிஞ்சுச்சுங்க. இது என்ன புரியுங்க. இந்த இதுவா? இதுவும் என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டைப்ல என்னென்ன ஆன்சர் போடுங்க. இன்னும் நான் பாதி தான் செஞ்சிருக்கேன். இது வரைக்கும் புரிஞ்சான்னு கேட்டேன். சரி இப்போ என்னன்னா ஃபார்முலா இருக்கு. அதாவது எல்சிஎம் இன்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய். இது ஒன் ஆஃப் த பாலினாமியல் என்ன எடுத்துக்கோங்களா? எக்ஸ் எடுத்துக்கோங்க. அனதர் ஒன்று வந்து ஒய்னு. இப்போ எல்சிஎமோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் HCFோட வேல்யூ என்னது? எக்ஸ் பிளஸ் 1 நினை பிளஸ் 1 வந்து ஒன் ஆஃப் த பாலினாமியல் என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? ஒய் வேல்யூ. ஓகே. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எப்படி வேணாலும் நீங்கள் ஆன்சர் மாற்றிடுவீங்க. நான் அதனால ஆர் போட்டு எழுதி வச்சு இங்கே பாருங்க. எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ். ஏன்னா 2 எக்ஸ் பிளஸ் 1 இருக்குது. அதனால என்ன எடுத்துக்கிறேன்? அதை ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இன்னொன்று எக்ஸ் மைனஸ் 1 இல்லை இது ஆப்ஷனில் இல்லைன்னா எது இருக்கலாம் அப்படின்னா
இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இது எப்படி மாற்றிக்கலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு மாற்றிக்கலாம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் என்ன இருக்கும் ஒய்யோட ஆன்சர். என்ன கேக் ஆப்ஷன் வச்சு போட்டுருவீங்க. இல்லை எல்லா ஆப்ஷனும் இல்லை இப்படி இருக்காது. எல்லா ஆப்ஷனுமே இதே மாதிரி தான் இருக்கும். இல்லை மேம், நீங்கள் எப்படி பார்த்தாலும் எல்லா சம்முமே ஒரே ஆப்ஷன் ரிலீஃப் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி மறு வச்சா ஒரு நடிகை, மறு எடுத்துட்டா ஒரு இன்னொரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன சின்னதாக தான் மாற்றிருப்பாங்க. ரொம்பலாம் மாற்றிருக்க மாட்டாங்க. அதாவது கண்டே பிடிக்க முடியாது. என்னென்னா இதே மாதிரி தான் அப்படியே ரிலேட்டடாக இருக்கும். சின்ன சின்னதாக தான் மாற்றிருப்பாங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் ப்ளஸ் போட்டிருப்பாங்க. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கா, அது மைனஸ் ஒன் தான் வச்சுருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி எடுக்க முடியாது. அப்படி எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். இப்படி செஞ்சால் உங்களுக்கு தான் ஆன்சர் கிடைக்கும். ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் எழுதுறது உங்களுக்கு குழப்பமா இருந்தால் ஒன்று மட்டும் எழுதிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இங்கிலீஷில் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. மில்டன் மகன் குணா கேன் கம்ப்ளீட் a 1 round a circular track in 10, 15, 20 minutes respectively. ஒரு சர்க்குலர் ட்ராக் என்ன பண்ணுறாங்கன்னா 10, 15, 20 நிமிஷத்தில் சுற்றுறாங்கண்ணா. ஓகேங்களா? யார்? வில்சன் மதன் குணா. ஓகேங்களா? 3 பேரும் ஒவ்வொரு டைமில் சுற்றுறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து வேகமாக நடப்பாங்க, ஒருத்தர் வந்து மெதுவாக நடப்பாங்க. அது வித்தியாசமாக. அதனால அப்படி நடக்கிறேன். இஃப் தே ஸ்டார்ட் டுகெதர் அட் 7 AM என்ன பண்ணுறாங்கன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 7 மணிக்கு அவங்க 3 பேருமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அட் வாட் டைம் வில் தே மீட் டுகெதர் அகெயின் அட் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்? திருப்பி எப்போ வந்து மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கு. இங்கிலீஷில் வந்து சொல்கிறேன். அகெயின் அப்படிங்கிற வேர்டை வந்துச்சுன்னா அகெயின் டுகெதர் இது வந்துச்சுன்னா அதையே என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் எடுத்து ஒன்றாக அப்படிங்கிற வேர்டை வந்து மார்க் பண்ணி ஒன்றாக மட்டும் ரவுண்ட் பண்ணிச்சு. நான் ஒரு வேர்டு சொல்கிறேன்னா அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே ஈஸி. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கொஷின் கூட ரீட் பண்ண தேவையில்லை. அதுக்காக சொல்லும். சரி, இந்த மாதிரி வந்துச்சுனாலே என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிங்க. இப்போ அகைன் மீட் பண்ணுறது. அப்போ 10, 15, 20க்கு எல்சிஎம் எடுப்போமா? 5 எடுத்தா 2, 3, 4. 2, 3, 4னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரி, 2 எடுத்துக்கணும். 1, 3, 2. அப்போ என்னன்னா 10 × 3 30 × 2 60. அப்போ எல்சிஎம் எத்தனை? 6. இப்போ எத்தனைனா 7 AM ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 60 மினிட்ஸ்னா எத்தனை ஹவர்? 1 ஹவர். 1 ஹவர் ஆட் பண்ணா 8 AM. முன்னாடி உள்ள சம் போட்டு இது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா போட்டு. த சம் ஆஃப் 2 numbers is 117. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 நம்பரோட சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 171. இரு எண்களின் கூடுதல் வந்து தமிழில் சொல்கிறேன். இரு எண்களின் கூடுதல் வந்து 171. மீபேவா வந்து 19 and their HCF is 19. How many such pairs are possible? அதாவது 171 வர மாதிரி, HCF வந்து 19 வர மாதிரி, மீபேவா வந்து 19 வர மாதிரி எத்தனை பேர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏமா எத்தனை ஜோடிகள் சரி, ஓகே. 2 மெத்தட் இருக்கு. ஷார்ட்கட்டாக சொல்லி தரவா இல்லை புரியுற மாதிரி சொல்லிடுறோம்? புரியுற மாதிரி சொல்கிறேன். அதை வச்சு ஷார்ட்கட் ஈஸியாக போடுறேன். ஓகே, 171 வரணும். 2 நம்பரோட என்ன வரணும்? 171 வரணும். அதை எப்போ ஆட் பண்ணும்போது வருது. என்ன பண்ணும்போது வருது? ஆட் பண்ணும்போது வருது. அந்த நம்பர் என்னன்னு தெரியுமா? அப்போ நம்மளுக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதனால ஏ, இன்னொன்று பின்னு வச்சுக்க. சரி, ரெண்டுமே என்னன்னா ஏ அண்ட் பின்னு வச்சு. இந்த 2 நம்பர் என்னன்னு தெரியாது. ஏ பின்னு வச்சு.
இந்த 2 ஏவும் பியும் ஆட் பண்ண மட்டும் நம்மளுக்கு 121 வரும். இன்னொன்று வந்து தெரிஞ்சுக்கோங்க, HCF வந்து இதோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஓகேவா? அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா, இதில் 17 ஆட் பண்ணிக்கிறேன், இதுலேயும் 17 மல்டிப்ளை பண்ணி ரைட் ரைட். எப்பவுமே 2 நம்பர் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிள் அந்த 2 நம்பர் வந்து 2, 3ன்னு வச்சு இதோட ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 5ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ இங்கே பாருங்க எப்படி எடுத்துருப்போம்னா, இந்த நம்பரை வந்து 5 இது சின்ன நம்பரை வச்சுட்டு அப்போ 20, 30ன்னு வைக்கும்போது ஓரளவு கரெக்டாக வரும். 20, 30க்கு என்ன எடுக்கலாம், HCF எடுத்தால் என்னப்பா வரும், என்ன வரும், 10 வரும். ஓகேவா? அப்போ 10A + 10B அப்படின்னு. ஓகே, இது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 50 கிடைக்கும். அப்படி தானே? ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 50 தானே கிடைக்குது. இந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 50 கிடைக்கும். அப்போ இங்கே பாருங்க, 10னா A + B, 50னா 0, 0. இப்போ எத்தனைனா A + B வந்து 5 வரும். இப்போ 5 வர மாதிரி எத்தனை ஜோடிகள் வருது அப்படின்னு சொல்லி வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு பேட்ச் வரும். ஓகேவா? அதாவது 2, 3 மென்ஷன் பண்ணி வர மாதிரி. அப்போ 2, 3 வந்து இங்கே இருக்குன்னா ஒன் ஆஃப் த பேராக இருக்கு. அப்போ இங்கே என்னன்னா 2, 3 இருக்குன்னு வச்சு இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போதும் இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் கிடைச்சிருதா? அதே மாதிரி தான் இது உங்களுக்கு சம் செய்யும் போது இன்னும் டீட்டெயிலாகவே புரியும். வெயிட் பண்ணு. நம்மளுக்கு இது எத்தனை நம்பர்னு தெரியாது, ஏபிங்கிற நம்பர் வந்து என்னன்னு தெரியாது. ஓகேவா? ஆனால் அந்த HCF வேல்யூ என்னது, அதோட ஒன் ஆஃப் த நம்பர் தான் என்னது, HCF. அதனால தான் என்ன பண்ணிக்கிறேன், அதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏபி போகிறேன். அப்போ இங்கே பாருங்க, இது ரெண்டுலேயும் 19 காமனாக இருக்குது. அதனால என்ன பண்ணிக்கிறேன், 19 காமனாக எடுத்துக்கிறேன். இப்போ A + B 170. இப்போ A + B டிவைடட் பை 171 டிவைடட் பை 19. இப்போ தானே 9. அப்போ A + B வந்து 9 வர மாதிரி ஜோடிகள் சொல்லுங்க பாரு. 2 நம்பரை கூட்டி 9 வர மாதிரி நம்பர்கள் சொல்லு. 1 + வேற ஏமா நீங்க அடுத்து என்னமா சொல்லுங்க. சரி, 7, அடுத்தது 3, 6, 4, அடுத்தது எல்லாமே என்னாகும், ரிவர்ஸில் வரப்போகுது. அதனால ஒரு தடவை எழுதினாலே போகும். ஓகேவா? ஒரு தடவை எழுதிட்டேன். இன்னொன்று வந்து என்னடா, கோப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருப்போங்க, அதை கோப்ரைம் நம்பர் கண்டுபிடிச்சிருந்தோம். அதோட வேல்யூ எதுனா 1. அதுதான் யூஸ் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர்லாம் கோப்ரைம் அதாவது கோப்ரைம் நம்பர்னா எத்தனை வரணும், அதோட வேல்யூ எத்தனை, HCF எத்தனை, 1. ஓகேவா? அப்போ அது மாதிரி எத்தனை ஜோடிகள் வரும், HCF 1 வர மாதிரி எந்தெந்த நம்பர்லாம் வரும், HCF 1 வரணும், 18, 27. ஏன்னா 36ங்கிறதுக்கு ஒரு ஃபேக்டர் வரும். அதாவது அதை HCF எடுக்கும்போது என்ன ஆகுது, ஃபேக்டர்ஸ் வருங்க. ஓகேவா? அதனால தான் அதை எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு 1ங்கிற நம்பர் வராது. அதனால தான் அதை மட்டும் விட்டுட்டு மற்ற நம்பர்லாம் எடுத்து. ஓகேவா? ஏன்னா நீங்கள் அதை வச்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த நம்பர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதனால என்ன எடுத்துக்க மாட்டேங்கிறோம், 3யும் 6ம் மட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிறோம், மற்ற நம்பர்லாம் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ எத்தனை ஜோடிகள், 3 ஜோடிகள் வருது. இதே மாதிரி தான்ப்பா அடுத்து சொன்னேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அதாவது இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன பண்ணும், சம் கொடுத்துருந்தாங்க. சம் கொடுத்தனால ஆட் பண்ணும். ப்ராடக்ட்னா மல்டிப்ளைனர். இது எண்களின் பெருக்கு தொகை என்ன கொடுத்துட்டாங்கன்னா 20228 கொடுத்துட்டாங்க. HCF வந்து இங்கே வந்து 13. ஓகேவா? அப்போ HCFோட வேல்யூ அதே மாதிரி எழுதி கேட்பாங்க. அதே தான், ஆனால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன போட்டிருக்கோம், 13A × 13B அவ்வளோதான். ஈக்குவல் என்னது, 2028 அப்படின்னு சொல்லி சேர்ப்போம். ஓகே, இது நீங்களே போட்டுடலாம். என்ன ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணுங்க.